கிருபை என்று நல்ல ஒரு பாடலை நம்ம கேட்டோம். ஆண்டவரை ஆராதிக்க முன்னாடி ஆண்டவர் நமக்கு கிருபை செய்தார். வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகிறோம். எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை என்னோடு பேசும் இந்த நாட்களில் ஆண்டவர் இந்த இரவு நேரத்தில் உங்கள் சமூகத்தில் இந்த மாலை காலையில் காலை பகுதியில் உங்கள் கரத்தில் வந்து நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே எங்களோடு பேசுங்க, போங்க நல்ல வார்த்தையினால் எங்களை நிரப்புங்கன்னு சொல்லி எல்லோரும் கண்களை மூடி ஒரு விஷயம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் எங்களோடு பேசுன்னு சொல்லி கேளுங்க. எல்லோரும் ஆண்டவரை என்னோடு பேசுங்க. ஆவியானவரே உண்மை வரவேற்கிறோம். நீர் மாத்திரம் வந்தால் எங்கள் வாழ்க்கைக்கு போதுமானது போ. ஆண்டவரே நீர் வந்தால் எங்கள் வாழ்க்கையில் செழிப்பு வரும். ஏசப்பா உண்மை அறியக்கூடிய பிரகாரமாக இன்னும் நாங்கள் அறியதற்கு ஆண்டவரை கேட்குறோம். ஏசப்பா எங்களோடு பேசும், சபையாரோடும் அடியானை மறைத்து பேசும். உடைய நல்ல வார்த்தை ஆண்டவரே என்னுடைய சபையில் இருக்கிற யாவரோடும் ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்குற எல்லா பிள்ளைகளோடும் கர்த்தர் பேசுவீராக. மறைத்து வெளிப்படுங்க. உங்கள் நாமம் மாத்திரம் மேம்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் எப்போதும் ரொம்ப நல்லவராகவே இருக்காரா இல்லையா? இருக்கிறாரா இல்லையா? ஆமென், அல்லேலூயா. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஒரு நிமிஷம் சார்க்கா, இன்னும் ஒருத்தர் எடுக்கலை. நீங்கள் ஊழியர் வீட்டம்மாங்கனால இப்படி படப்பட நிற்கக்கூடாது. எல்லாரும் எடுக்கட்டும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தில் வருகிற சுய நீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாகிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று என்ன செய்யணுமா? அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள நீங்களும் நானும் இருக்கிறது எப்படி காணப்படுமா? சுயநீதி இல்லாததுனால என்ன செய்யும்? நம்ம வாழ்க்கை காணப்படும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் சுயநீதி என்னன்னு சொன்னால், கணவன் மனைவி வாழ்க்கையில் சுயநீதி இருக்குது. பிள்ளைகளை ஒரு பிள்ளையை நல்லா கவனிப்பாங்க, இன்னொரு பிள்ளையை சரியாக கவனிக்க மாட்டாங்க. அது ஒரு சுயநீதி. வாரத்தில் 7 நாள், இந்த 7 நாளும் நான் தவறாமல் ஆண்டவரோட சமூகத்தில் காத்திருப்பேன்னு சொல்லுவாங்க. கல்லையில் சொல்லுங்கள், 7 நாள் நான் தவறாமல் தேவ சமூகத்தில் காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆள் இருக்க முடியும். இது ஒரு சுயநீதி. ஆண்டவரோட பிள்ளைகள் எப்படி இருக்குன்னு சொன்னால், அனுதினம் என்ன செய்யணும்? இயேசுவை தேடணும். நேற்றுக்கிழமை சபைக்கு வேதாகமத்தை தூக்கிட்டு பாட்டு புக்கை தூக்கிட்டு நான் பரிசுத்தமாக நான் இயேசுவை ஆராதிக்க போகிறேன் சொல்லிவிட்டு நீங்கள் 6 நாள் செபிக்காமல் தேவனை தேடாமல் ஆண்டவருக்கு செய்யக்கூடிய காரியங்களை செய்யாமல் ஆண்டவருடைய பாதத்தில் நடக்காமல் 7ஆவது நாள் இந்த ஓய்வு நாளில் வந்து நீங்கள் உட்கார்ந்துருப்பது சுயநீதி. அல்லேலூயா, அல்லேலூயா. சுயநீதி நம்ம வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. சுயநீதி ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்குன்னு சொன்னால் அவன் ஆவியானவரால் என்ன செய்ய முடியாது? நடத்தப்பட முடியாது. ஆவியானவரால் ஒருத்தன் நடத்தப்படுவான். ஆவியானவரால் ஒருத்தன் ஜனப்பிக்கப்பட்டிருப்பான். இயேசுவின் ரத்தம் உண்மையிலே அவனை கழுவிட்டு இயேசுவின் ரத்தத்துக்கு உட்பட்டு தான் இவன் வாழுகிறான் அப்படின்னு சொன்னால் நம்ம இருதயத்தில் எந்த விதமான சுயநீதி என்ன செய்யாது? இருக்கவே இருக்காது. நம்ம வாழ்க்கையில் சுயநீதி இருக்குன்னு சொன்னால், சுயநீதி எப்படிலாம் சுயநீதி இருந்தால் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத என்ன செய்ய போகிறோம்? நம்ம பார்க்க போகிறோம். அந்த வசனத்தில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தில் வருகிற இயேசுவை தேடுகிறது. இன்னைக்கு நிறைய பேர் சுயநீதி. எனக்கு பங்களா வேணும், வீடு வேணும், கார் வேணும், என் குடும்பத்தில் உள்ள பிரச்சனை மாறணும், எங்களுக்கு கடன் பிரச்சனை மாறணும், நான் தொழிலில் இன்னும் பெருக்கத்தில் வரணும், நிறைய விதமான ஆசீர்வாதத்தை பெற்று சொல்லணும். இப்படியெல்லாம் வாழ்கிறதுக்கு இயேசு நம்மளை அழைக்கலை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் நானும் எப்படி நீங்கள் மீட்கப்பட்டு எப்படி இந்த பரிசுத்த வேதாகமத்தில் நம்ம கண்ணோக்கத்தை ஆண்டவர் திருப்ப செய்து எப்படி ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து அழகாய் நம்மளை சிருஷ்டித்து நம்மளை ஆண்டவர் உருவாக்கி வாழ வைத்தார். எத்தனையாயிரோ ஜனங்கள் என்ன செய்தாங்க? வெளியே புறக்கணிக்கப்பட்டு இயேசுவை அறியாமல் இயேசுவை கண்டுகொள்ள முடியாமல் இயேசு என்றால் யாரும் தெரியாமல் இருக்கிற எத்தனையாயிரம் ஜனங்களும் உண்டு. அந்த ஜனங்களுக்காக நீனும் நானும் பரிதபித்து செபிப்பதற்காக, அந்த ஜனங்களுக்காக ஊழியம் செய்வதற்காக தான் உங்களையும் என்னை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அழைக்கப்பட்ட அழைப்பதுக்கு தான். நம்ம நினைக்கிறோம் நான் கிறிஸ்தவன், நாங்கள் சரியாக போகிறோம். நோ. விபச்சாரம் செய்தால் தான் சில நபர்கள் பாவம் நினைக்கிறாங்க, குடித்தால் தான் பாவம் நினைக்கிறாங்க, சில பேர் சில காரியங்களை செய்தால் தான் பாவம் நினைக்கிறேன். இல்லை, நீங்கள் செபிக்கட்ட அது சுயநிதி, அது ஒரு பாவம். அல்லேலூயா,
அல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கல, ஆண்டவர் சொன்ன காரியத்தை செய்யலைன்னு சொன்னால் அது சுயநீதி. அதுக்கு தான் அந்த வசனத்தில் அழகாக சொல்லுவார், சுயநீதியை உடையவன் இராமல் கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலும் வருகிற விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாகிறதுமான நீதியை உடையவனாக இருக்கணுமா. எப்படி இருக்கணுமா? எங்கள் இயேசுவினுடைய நீதி என்ன? அவர் எதற்காய் பூமிக்கு வந்தார்? அவர் எதற்காய் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டார்? எதற்காய் இந்த பூமியில் 3 வருஷம் ஊழியம் செய்தார்? எதற்காய் இரத்தம் வல்லமாய் இந்த சிலுவையில் தொங்கினாரோ அந்த இரத்தத்துக்கு என்ன, அவர் என்ன நோக்கம் என்பதை நீங்களும் நானும் அறிந்து நீதியை உடையவனாய் வாழ்வதில் மாத்திரம்தான் உங்களை என்னை அழைத்தார். நம்ம சுயநீதிக்காய் அழகலை. நீங்கள் இயேசுவுக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க, அவர் உங்களுக்காக 10 ஸ்டெப் எடுத்துப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு ஸ்டெப், ஆண்டவரையும் பாவத்தை பண்ணீங்க, நான் உங்களுக்காக என்ன செய்யணும்ப்பா? இவ்வளோ நாள் அந்த பூமியில் சுயநீதியாக வாழ்ந்துட்டேன். இருந்த நாட்களெல்லாம் ஒவ்வொரு நாள் நான் சுயநீதியாக வாழ்ந்துட்டேன். ஒருத்தவங்க 40 வயசு இருக்கும், ஒருத்தர் 32 வயசு இருக்கும், ஒருத்தங்க 45 வயசு இருக்கும், 35 வயசு. இந்த நாள்லேருந்து ஒப்பு கொடுங்க. ஆண்டவர், இனி என் வாழ்க்கையில் ஒரு நாள் நினச்சக்கூடாது நான் சுயநீதியாக பிறப்பிக்கப்படக்கூடாது. என் நீதி உங்களுக்காக இருக்கணும். நான் படிக்கிற ஊழியம் உங்களுக்காக இருக்கணும், படிக்கிற ஸ்கூலில் உங்களுக்காக இருக்கணும், நான் செய்கிற வேலை உங்களுக்காக இருக்கணும், நான் செய்கிற குடும்பத்தில் வாழ்கிற வாழ்க்கை அது பிரயோஜனமாக உங்களுக்குள்ளதாக இருக்கணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் சுயநீதிங்கிற வேடுக்குள்ளே நான் போகாதபடி என்னை பாதுகாத்துக்கணும்னு சொல்லி என்ன செய்யணும்? அர்ப்பணித்து ஜெபிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சுயநீதி மற்றும் நம்ம வாழ்க்கையில் இருக்குமானால் நான் இன்னைக்கு சொல்லுவேன், பரலோகத்துக்கு நீங்கள் போகவே முடியாது. அல்லேலூயா. உங்களுக்கு உலகத்தில் ஆண்டவர் நல்லா தெரிஞ்சுடுங்க, அழைக்கப்பட்ட எல்லாருக்கும் சோறு போடுவார். இப்போ இயேசுவின் ரத்தத்தால் நீங்கள் கழுவப்பட்டுட்டோம். நீங்களும் நானும் ஆண்டவருக்காக வாழுதேன்னு சொல்லி அர்ப்பணிச்சுட்டோம், ஒப்பு கொடுத்துட்டோம். நீங்களும் நானும் அழைக்கப்பட்டாச்சு. ஆண்டவர் நம்மளை அழைச்சதுனால இந்த பூமியில் ஒரு குறை வைக்க மாட்டார். உங்களுக்கு 3 வேளை சாப்பாடு தருவார், நல்ல ட்ரெஸ்ஸு தருவார், உங்களுக்கு தேவையான அத்தனை ஆசீர்வாதம் தருவார். ஆனால் கடைசி முடிவு வருவதில் நான் உங்களை அறியேன் என்று சொல்லுவார். அன்னைக்கு நீங்கள் ஐயோ ஏசப்பான அதை ஒன்றும் இல்லை, வாய்ப்பு இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபத்தில் சுயநீதி இருக்கக்கூடாது, குடும்பத்தில் சுயநீதி இருக்கக்கூடாது, செய்கிற வேலைகளை சுயநீதி இருக்கக்கூடாது, செய்கிற ஊழியங்களில் சுயநீதி இருக்கக்கூடாது, சபையில் 7ஆவது நாள் வந்துட்டு கல்லை கொட்டு அடிக்கக்கூடாது, கள்ளத்தனமாய் வந்து இருக்கக்கூடாது. யூதா என்கிற துரோகி, எரேமியா 3:10 இந்த வசனம் சொல்கிறது, யூதா என்கிற துரோகி இயேசுவினிடத்தில் முழு மனசமாய் திரும்பலியாம், கள்ளத்தனமாய் திரும்பினாலாம். கள்ளத்தனம் என்ன? 6 நாள் வேதத்தை தியானிக்காம, பைபிள் வாசிக்காம, ஜெபிக்காம 7ஆவது நாள் வந்து வேதத்தை தூக்கிட்டு நான் இயேசுவை தேடுறேன், நான் இயேசுவுக்காக வாழ்கிறேன், நான் ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லி 8:45 சபையில் வந்து நின்றுட்டு நான் ஆண்டவருடைய பிள்ளை மெச்சுக்கொள்வது சுயநீதி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் விரும்பல. சபைக்காக, தேசத்துக்காக, ஆத்துமாக்களுக்காக, பக்கத்து வீட்டில் ஜனங்களுக்காக, நம்ம கிராமத்துக்காக, தெருக்களுக்காக, நம்ம தேசத்துக்காக கண்ணீர் விடுத்து 1 மணி நேரமாவது 1 நிமிஷமாவது ஜெபிக்காதவன் சுயநீதி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்காக யாரெல்லாம் வாழ ஆண்டவர் அழைத்தாரோ அந்த அழைப்புக்கு இனங்கொண்டு, அந்த அழைப்பு என்ன ஆண்டவரே, உங்கள் சித்தம் என்ன ஆண்டவரே, இன்னைக்கு நான் பண்ணுற பிஸ்னஸ் உங்களுக்கு சித்தமா, நான் செய்கிற ஊழியம் உங்களுக்கு சித்தமா, நான் நடக்கிற உங்களுக்கு சித்தமா, எல்லாவற்றையும் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து வாழ்கிறதான் இயேசுவுக்கு உகந்த பாத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சும்மா நம்ம வாழ்க்கையில் நிர்விசாரமாக வாழ்ந்துட்டு ஏனோ தானன்னு இருந்துட்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம செய்துட்டு ஆண்டவரே என்னை மன்னின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப வருகிறதெல்லாம் சுயநீதி. எங்க இன்னைக்கு இப்போ வந்திருக்கீங்க, வார்த்தையை கேட்கீங்க, நாளைக்கு திரும்ப அப்படி பாவத்துக்கு பெற்று அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒப்பு கொடுத்து அது சுயநீதி. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் வந்துட்டீங்க, ஆராதனைக்கு வந்துட்டீங்க, நல்ல வார்த்தையை கேட்கீங்க, பாட்டோம் பாடினோம், ஆராதிச்சோம், எல்லாம் நடந்ததுங்க. ஆனால் நாளையிலேருந்து இதை ரொட்டீன் பண்ணணும், இதை பயிற்சி எடுக்கணும், இதை சொல்லணும், இதை செய்யணும். இதை நீங்கள் செய்யலைன்னு சொன்னால் நீங்கள் அடுத்த வாரம் வரும்போது என்னது? சுயநீதி. அல்லேலூயா, அல்லேலூயா. சுயநீதி வாழ்கிற வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் இன்னைக்கு என்ன செஞ்சுருங்க? அதை விட்டுருங்க. சுயநீதி இருந்த வேதாகமத்தில் யோனாவுக்கு சுயநீதி வந்தது. கடைசி என்ன ஆச்சு? யோனோட எல்லாத்தையும் ஆண்டு அடிச்சு நொறுக்கினார். என் வாழ்க்கையில் ஒரு சுயநீதி வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. சுயநீதி உடையவனாக இராமல் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று சொன்னோம். காணப்படி கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது நீங்கள் எப்படி திரும்பங்க காணப்படும்? இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் இன்றைக்கி எல்லாம் சர்ச்சுக்கு வந்திருக்கீங்க. பெண்கள், நீங்களாம் ஒரு 4 பெண்கள் இடத்துல போகும்போது உங்கள் பக்கத்தில் வைக்கும்போது தேவ பிரசன்னம் வெளிப்படணும். ஆமென். ஒரு ஆமேனுக்கு அங்கலியா ஏக்கா எஸ்தரக்கா நம்ம பக்கத்தில் நம்ம தெருவில் நீங்கள் நடந்து போயில்ல, நீங்கள் நல்லா நடப்பில்லை டிங் டாங்னு. நீங்கள் நடந்து போகும்போது ஒரு பெண் உங்கள் இடத்துல ஒரு பேச வரும்போது உங்கள் இடத்துல நின்று ஒரு வித்தியாசத்தை உணரணும். ஐயா, உங்களுக்கும் சேர்த்து தான். ஆமென். நம்ம ஒரு சகோதரத்தில் போய் பேசும் பொழுது நம்ம இடத்துல இருக்கிற தேவ பிரசன்னம் என்ன செய்யணும்? வெளிப்படும். நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்கன்னு சொன்னால் அந்த கெஸ்ட் ரட்சிக்கப்படணும். அந்த கெஸ்ட் என்னடா இந்த வீட்டுக்குள்ள ஒரு மகிமை இருக்குன்னு நினச்சணும், பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் பெரியப்பா ஒரு ஆள் இறந்து போனார். எங்கள் அப்பா ஒரு ஆள் ரொம்ப வயசாயிட்டு இறந்துட்டார்.
அப்போ எங்கள் குடும்பத்தில் யார் இடத்துலையுமே பேக்ரவுண்டில் பணம் இல்லாதனால என்னிடத்தை தேடி எங்கள் பெரியப்பா, இன்னொரு பெரியப்பா வீட்டுக்கு வந்தார். ஏடா அப்பா இறந்துட்டாரு, பெட்டி எல்லாம் எடுக்கணுடா, சீக்கிரம் பைசா கொண்டு வந்தார். எப்போ நான் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும், ஆட்களுக்கு வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுத்துட்ருக்கேன், நான் வந்துடுறேன், கொஞ்சம் லேட்டாகும்ப்பான்னு. அப்போ நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார். சரிப்பா வீட்டுக்கு வாங்க அப்படின்னு. அப்போ வீட்டுக்கு வந்தோன்னே எங்கள் பெரியப்பா என் வீட்டு கட்டிலில் வந்து படுத்திருந்தார். எனக்கு ஒரு மாதிரி உன் வீட்டுக்கு வந்த நேரத்துலேருந்தே ஒரு மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்லி படுத்துருந்தேன். அப்போ நீங்கள் படுத்துருங்கப்போ நான் 5 நிமிஷம் பார்த்துன்னு போய்ட்டு குளிச்சுட்டு மட்டும் வந்துடுன்னு சொல்லி குளிச்சுட்டு வந்தோடனே எங்கள் பெரியப்பா சொன்னார், உன் வீட்டுக்கு என்னால் இருக்க முடியலை. அவர் என்ன சாமி கும்பிடுறவர்? அது என்ன சாமி? அது சொடலை சாமி, அதை கும்பிடுறவர். உன் வீட்டுக்கு என்னால் நினைச்ச முடியல, இருக்க முடியலை, படுத்திருந்தது, என் உடம்பெல்லாம் காந்துது, எனக்கு எரியுது, வெளியே போகணும் அப்படின்னார். அல்லேலூயா. எங்க இதை நான் என்ன பெருமைப்படுத்துக்கு சொல்லலை, தூங்காமல் செபிக்கும் வரும் தாங்கப்பா, விழித்திருந்து செபிக்க வரும் தாங்கப்பா. நீங்கள் தூங்காமல் இயேசுவுக்காக என்ன ஆண்டவரை செய்யணும், என்ன நான் பிரயாசப்படணும்னு சொல்லி நீங்கள் ஆண்டவரோடு நல்ல ஒரு உறவையும் ஐக்கியத்தையும் நீங்கள் ஆண்டவரோடு ஒரு மனத்தை வச்சிருப்பீங்கன்னு சொன்னால் உங்கள் பக்கத்தில் நீங்கள் ரசிக்கப்படுவான், உங்கள் பக்கத்தில் பேசுகிறவன் ரசிக்கப்படுவான், உங்கள் எதிரில் வர ரசிக்கப்படுவான், உங்கள் வீட்டுக்குள்ள வந்து வசிக்கிறவன் ரசிக்கப்படுவான். ஆமென், அல்லேலூயா. அதுதாங்க இயேசு கேட்கிறார். இயேசு போகும்பொழுது, அவர் நடந்து போகும்போது பாடைய தோட்டத்தில் என்ன நடந்தது? என்ன நடந்தது? ஆனால் நம்மளை தொட்ட என்ன நடக்கு? வியாதி வருது. நம்மளை தொட்ட என்ன நடக்கு? பிரச்சனை வருது. இயேசு போகிற இடத்துல அற்புதம் நடந்தது நடக்கலையா? அப்போ அவருடைய பிள்ளைகள் நாம, நீங்களும் நானும் போகிற இடத்துல என்ன நடக்கணும்? சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க, என்ன நடக்கணும்? அற்புத அடையாளங்கள் என்ன செய்யணும்? நடக்கணும். காணக்கூடாதவர்கள் என்ன செய்யணும்? ஆண்டவர் செய்யணுங்க. அதுக்காகத்தாங்க உங்களை என்னை அழைச்சி இப்படி நம்மளை பேசுவதற்கு ஆண்டவர் இப்படி வச்சு, ஆண்டவர் இப்படி சபைகளை கட்டி ஊழியர்களை கொண்டு வந்து நடத்தும்படியான ஆண்டவர் செய்த அந்த கிருபை அதுக்கு தாங்க நம்மளை அழைச்சார். நம்மளை நல்லா சாப்பிட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டன் சிக்கன் சாப்பிட்டுட்டு வீட்டில் குப்பரடிச்சு தூங்குறதுக்கு இல்லை. நமக்கு கார் தராரு, அது எதுக்கு பயன்படுத்தணும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நமக்கு ஒரு வீடு தராரு, அது எதுக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஒரு நல்ல சேரீ தராரா, இந்த சேரீ 2000 ரூபாயா, 1000 ரூபாய்க்கு நான் எடுக்க இன்னொரு 1000 இன்னொரு பெண்களுக்கு செய்தேன். அப்படி நீங்கள் வரணும். ஆண்கள் இருக்கீங்களா, ஆண்டவர் ஒரு பைக்கு கொடுக்காரா, இன்னொரு பைக்கு எக்ஸ்ட்ரா இருக்கு, எதுக்குன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். எது செய்தாலும் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்வதற்கு உங்க இருதயம் என் இருதயம் என்ன செய்யணும்? இணங்கிக் கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சும்மா ஆண்டவர் எனக்கு மட்டும் தந்தார், எனக்கு இல்லை, நோ, விட்டு கொடுக்கணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பிஸ்னஸில் நல்லா வளர்ந்து வந்தேன். நான் பில்டிங் கான்ட்ராக்டாக இருக்கேன். என் பேர் மதன். நம்ம எங்கள் பகுதியில் ஆண்டவர் எனக்கு நல்ல ஒரு கோடிக்கணக்கான பிஸ்னஸை கொடுத்தார். அப்போ என்னுடைய வளர்ச்சி வரும்போது எங்கள் அப்பா, நாங்கள் அண்ணன் தம்பி 3 பேர், எனக்கு 2 வீடு முதல்ல நான் கட்டிட்டேன். எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அண்ணாச்சுக்கு ஒரு வீடும் எனக்கு ஒரு வீடும் கட்டிட்டேன். இன்னொரு பழைய வீட்டில் எங்கள் அம்மா அப்பா குடியிருக்காங்க. அப்போ என் பிஸ்னஸ் வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு. நான் ஆலங்குளத்தில் ஒரு 15 லட்ச ரூபாய்க்கு எனக்கு ஒரு லேண்டு வாங்கினேன். லேண்டு வாங்கின உடனே என் தகப்பனார் சொன்னார், டேய் நீ நல்லா ஆயிட்ட, நல்லா வந்துடுவ, நீ நல்லா வந்துடுவ, ஒன்று சொல்லுதேன், வருத்தப்பட முடியா அப்படின்னு எங்கள் அப்பா கேட்டு. என்னப்பா அப்படின்னு? இந்த 2 வீடு கட்டணும் இல்லைடா, ஒரு வீட்டை இந்த வீட்டை அண்ணனுக்கு கொடுத்துரு, அந்த வீட்டை தம்பிக்கு கொடுத்துருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உடனே என்ன கேட்டேன் தெரியுமா? எங்கப்பா கையெழுத்து போடணும்? நீ எப்போ எங்கே கையெழுத்து போடணும் அப்படின்னு கேட்டேன். எங்கள் அப்பா அழுதுட்டார். நான் எங்கள் அப்பா நினச்சாரு, நான் வேண்டாம்ப்பா, அது எனக்கு கட்டினது, அது எனக்கு வேணும், நான் தம்பிக்கு அந்த பழைய வீடு இருக்கான்னு சொல்லுவேன் அப்படின்னு அவர் நினச்சார். நான் சொல்லலை. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லலை. இல்லைப்பா எங்கே கையெழுத்து போடணும்ப்பா போட்டுட்டா அப்படின்னு. எங்கள் அப்பா அழுதுட்டார். எங்கள் அம்மா வந்துட்டு, பிள்ளைகிட்ட போய் ஏன் இப்போமே சொத்தை பற்றி பேசுனீங்க அப்படின்னா. எங்கள் அம்மா, விடுமா, அப்பா ஆசைப்படுதார் தம்பிக்கு கொடுக்கணும், இன்னைக்கு சொல்லுதேன்ப்பா, தம்பிக்கு இந்த வீடு, அண்ணனுக்கு இந்த வீடு, எனக்கு பார்த்துக்கிட்டு தான் பண்ணேன் சொல்லி ஒரே வருஷத்தில் நான் 1 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டினேன். ஆமென், அல்லேலூயா. என் தகப்பன் எனக்கு சொல்லிட்டு நான் அந்த வீட்டை இன்னும் கொடுக்கல, இன்னும் நான் கையில் சைல் வைக்கல. சரி அப்படி என் தம்பியும் கூப்பிட்டு சொல்லியாச்சு, தம்பி உனக்கு இந்த வீடுடா, ஏன்னா எதுக்குன்னே உனக்கு கட்டணும் இல்லைடா, வச்சுக்க, கொடுத்தேன், விட்டு கொடுத்தேன். கர்த்தர் எனக்கு 1 கோடி ரூபாய்க்கு வீட்டை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த பெரிய காரியங்களை செய்தார். ஏன் இது உங்களுக்கு சொல்லுதுன்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம உடன்பிறப்போட, சொந்த பந்தங்களோட, நம்ம உறவுகளோட, நம்மளை ஆண்டவர் அழைச்ச அழைப்பு எதற்காக என்பதை நீங்களும் நானும் அறிந்து அதை உணர்ந்து அதுக்கு தக்கவாறு நடப்போம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சுயநிதி நீங்கள் விட்டு பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சுயநிதி விட்டு பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தை விட்டு பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சுகபோக வாழ்க்கையை தசை திருப்பி பாருங்கள், எங்கேயோ போயிடலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கே இப்போ நான் உங்கள் மத்தியில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன்.
நான் வந்து இந்த இடத்துல இவ்வளோ மழை காட்டில் வந்து காலையில் எனக்கு ரூட்டு தெரியாமல் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடித்து கேட்டு முத்துக்குமாரன் அடித்து கேட்டு டீ தண்ணி குடிக்காமல் சாப்பிடாமல் வைக்காமல் எதுக்குங்க இங்கே ஒடியாந்தேன்? எனக்கு வேலை இல்லாமல் இருக்கியா? எனக்கு மனைவி பிள்ளை இல்லாமல் இருக்கா? எனக்கு சுகபகமாக வாழ தெரியாதா? என்கிட்ட கார் இல்லாமல் இருக்கா? எல்லாம் இருக்குது. இயேசுவுக்காக இழந்தவர் எவரும் தரித்திரனானதில்லை. அல்லேலூயா. இயேசுவுக்காகங்க. அல்லேலூயா. நான் இதை பெருமைக்காக சொல்கிறேன். நம்ம வாழ்க்கையில் சுயநீதிங்கிற வேர்டுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா நம்மளை இன்னைக்கு சொல்கிறேன், நம்ம இன்னைக்கு எப்படி இருக்குமோ அப்படி தான் இருப்போம். ஆமென். இன்னைக்கு நீங்கள் எப்படி இன்னைக்கு இந்த ட்ரெஸ் போட்டிருக்கீங்களா? கடைசி வரைக்கும் இந்த 1000 ரூபா சுடிதார் தான், கடைசி வரைக்கும் இந்த வீடு தான், கடைசி வரைக்கும் இந்த ஆசீர்வாதம் தான். நீங்கள் இன்னைக்கு என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்களே, என்ன பைபிள் வச்சுருக்கீங்க, அதுதான். அடுத்த ஸ்டெப் நினச்சிக்க முடியாது, போகவே முடியாது. யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் வருத்தப்பட்டாலும் எனக்கு கவலை இல்லை. நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும், ஆண்டவரோடு இன்னும் வாழணும், தேவனோட உறவாடணும், தேவ பிரசன்னத்தை உணரணும். எதற்காக என்னை அழைத்தாரோ அந்த லெக்கை நோக்கி நான் ஓடணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவரிடத்துல போய் இன்னைக்கு இரவிலே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர், என் வாழ்க்கையில் என்னென்ன சுயநீதி இருந்தது, எதெல்லாம் நான் விடணும், எதெல்லாம் விட முடியாமல் இருதயத்தில் இருக்கோ அத்தனை நான் விடுதலை இயேசுப்பான்னு சொல்லி அர்ப்பணித்து பாருங்க. கர்த்தர் நாளை தினத்திலிருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஆமென் சொல்லுங்க. வேண்டாமோ? இது எப்படி தெரியுமா இருக்கு? நான் பேசும்போது வேண்டாம் பிரதர், நீங்க மட்டுமே எடுத்துக்கொள்ளுங்க, அப்படி இல்லை. ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு டயர்டாக இருந்தால் மலை பகுதியில் நல்ல டீ கிடச்சி வாங்கி கொடுத்துருவோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சுயநிதியில் ஒரு மனுஷன் இருந்தால் எடுங்க, யோனாக்கு சம்பவத்தை எடுங்க. 1074 பக்கத்தில் எடுத்தாச்சாமா? 1074 பக்கம், யோனா 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. நீ எழுந்து மகா நகரமாகிய நினைவேக்கு போ, நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தை அதற்கு விரோதமாய் பிரசங்கம் பண்ணி என்றார். ஆனால் நம்ம அண்ணன் என்ன செஞ்சார் தெரியுமா? சொன்னது, அப்பா சொன்னது என்ன செய்யலை. அல்லேலூயா. அல்லேலூயா. 6 நாள் செபிக்க சொல்வார், நம்ம செபிக்க மாட்டோம். வேதத்தை படிக்க சொல்வார், நம்ம படிக்க மாட்டோம். பரிசுத்தமாக வாழுமோ, நம்ம வாழ மாட்டோம். ஒரு நாள் சாக்கடை, ஒரு நாள் பரிசுத்தம், ஒரு நாள் சாக்கடை, ஒரு நாள் பரிசுத்தம். இதை என் அப்பையும் விரும்பலைங்க. விபச்சாரம் செய்யக்கூடாது, குடியடிமைத்தனைக்கு இனம் கொள்ளக்கூடாது, கள்ள மனிதர்களோடு இணைச்சக்கூடாது, உறவை ஒட்டி கொள்ளக்கூடாது, சேவலாத மனிதர்களுடைய ஐக்கியத்தில் என்ன செய்யக்கூடாது, பிணைக்கப்படக்கூடாது. நம்ம வாழ்க்கை எப்போதுமே இயேசுவுக்கு இம்பார்ட்டண்டாக இருக்கா? இயேசு இந்த காரியத்தில் நிற்காரா? இயேசுவுக்கு இது பிரியமா? இது தேவ திட்டத்தின்படி தான் நடக்குதா? தேவனுக்கு இது பிரியமா என்பது நீங்கள் அறிந்து உணர்ந்து நடக்க என்பதுதான் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை நீங்க செய்வீங்கன்னு சொன்னா ஒரு நாள் நீங்களும் நானும் அழிக்கப்படக்கூடிய சூழ்நிலை வரும். அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம், அவனவனுக்கு உரியது என்ன செய்யும், என்னோட கூட வருது என்று சொன்னார். அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தா என்ன நடக்கும் பாருங்க. நீ எழுந்து மகா நகரமாகிய நினைவேக்கு போய், நான் உனக்கு கற்பிக்க வார்த்தை அதற்கு விரோதமாய் பிரசங்கம் பண்ணி என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. 2012 நான் ரட்சிக்கப்பட்டேன், இயேசுவை சொந்த ரட்சரை ஏற்றுக்கொண்டேன். என்ன 12 2012 நான் இயேசுவை சொந்த ரட்சரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அந்த 2012 தண்ணி குடிச்சிருந்தேன் கூட பேசி தவிக்கி. அல்லேலூயா. 2012 ஜனவரி மாதம் பயங்கரமான ஒரு குடி, பயங்கரமான ஒரு விபச்சாரம் என் வாழ்க்கை இருந்ததில் இயேசு அந்த நாட்களில் 2012 ஜனவரி மாதம் 3ஆம் தேதி மாலை வேளையில் ஒரு பெரிய திரளான கன்வென்ஷன் மீட்டிங்கில் என்னை தொட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்னைக்கு அவர் என்னை தொடும்போது எனக்கு தமிழ் படிக்க தெரியாது. நல்லா கேளுங்க. அன்னைக்கு எனக்கு தமிழ் இந்த பைபிள் பரிசுத்த வேதாகமத்தை எனக்கு படிக்க தெரியாது. என் பேரை மதன்னு எனக்கு எழுத தெரியாது. எங்கள் வீட்டில் ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி கிடையாது. ரொம்ப கஷ்டம். பக்கத்து வீட்டில் ஏதாவது வாடை வந்தால் தான் அந்த சிக்கன் மட்டும் வாடையை தான் நாங்கள் பார்க்க முடியலையே, எங்களால் சாப்பிட முடியுது. அப்படிப்பட்ட இருந்த எங்கள் குடும்ப சூழ்நிலை, அப்படிப்பட்ட இருந்த எங்கள் வாழ்க்கை. எங்கள் அம்மா அப்பா வாழ்ந்தது ஒரு பெரிய மாட்டு தொழுவு, பகலையில் ஆடு, இரவில் எங்கள் அப்பா அம்மா, இப்படி தான் எங்கள் குடும்பம். எங்கள் அப்பா கூட பிறந்து 8 பேரும் வரிசையாக படுத்திருப்பாங்க. ஆடு வளர்த்தவங்க தெரியுங்க. யாரும் ஆடு வளர்த்தீங்களா, மாடு வளர்த்தீங்களா? உங்களை ஆண்டவர் தான் வளர்க்கார். அல்லேலூயா.
இப்படி வரிசையாக எங்கள் குடும்பம் பூரா படுத்திருக்கோம். ராத்திரியில் இந்த ஆட்டை எங்கள் பாட்டி என்ன செய்வா அப்படின்னா அப்படியே வெளியே பற்றி தெருவில் விட்டுருவா. அந்த ஆடு தெருவில் நிற்கும். ராத்திரி குடும்பமாக படுத்திருப்போம். பகலையில் 4 மணிக்கு காலையில் பற்றிட்டு போயிட்டு 4 மணிக்கு உள்ளே அடைச்சி தண்ணியினே வச்சு விட்ருவா. திரும்ப நைட்டு எங்கள் பாட்டி தூத்து திரும்ப இப்படி எங்கள் குடும்பம் கடந்து போச்சு. இப்படி இருக்க நாட்களில் ஒவ்வொருவருக்கும் 4 பிள்ளைகள் 3 பிள்ளைகளும் பெருக்கம் உண்டாயிடுச்சு. பெருக்கம் உண்டானே யாருக்கும் தங்க இடம்னால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குடிசை போட்டு ரொம்ப கஷ்டம். அப்படி எளிமையாய் பிறந்த அந்த குடும்பத்தில் பிறந்த என்ன ஆண்டவர் எங்கள் குடும்பத்தில் 8 பேர் எங்கள் அப்பா கூட பிறந்தது. எங்கள் குடும்பத்தில் 64 பேர் இருக்கும். மொத்தம் 64 பேரில் என்னை மட்டும் இயேசு தொட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை தொட்ட மாத்திரத்தில் நான் சின்ன ஒரு சாதாரண சித்தாள் வேலைக்கு நான் போனேன். கையால் இருந்த என்ன ஆண்டவர் நல்ல ஒரு கொத்தனார் வேலை படிக்க வைத்தார். என்னை படிக்க வச்சு என்னை அதில் ஆண்டவர் உயர்த்தினார். அப்படி சின்ன சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார். இன்றைக்கி ஆலங்குளத்து பகுதியில் பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ் 5 கோடி 10 கோடி அப்படி கட்டக்கூடிய பில்டிங் கட்டக்கூடிய ஒரே நபர் என்னை ஆண்டு வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் ஆலங்குளத்து பகுதியில் வந்தீங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ் இருக்குன்னு சொன்னால் அது மதன் பில்டர்ஸ் தான். ஆமென். அப்படி என்னை ஆண்டவர் உயர்த்தி வந்த நாட்கள் ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைம் வேறு ரொம்ப சுற்றுது. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆண்டவர் கொடுத்த தரிசனம் என்ன தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட உடனே எனக்கு ஆண்டவர் ஒரு பெரிய மேக்கை பார்த்து இப்படி நம்ம இருக்கிறது போல் மேக்கை பார்த்து பில்டிங் ஒரு பெரிய கூடாரம் எனக்கு கண்ணில் தரிசனம் காட்டினார். பெரிய கூடாரம். அந்த கூடாரத்தில் ஆட்கள் ஏறவும் இறங்கவும் ஏகப்பட்ட லக்ஸரி கார்கள் நிற்கி ஏகப்பட்ட கூட்டம். இப்படி ஒரு தரிசனத்தை நான் பார்த்தேன். ஆனால் அந்த தரிசனத்தை என்னை ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்தினால அந்த தரிசனத்தை மறந்துட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. மறந்துட்டேன். கண்ணுக்கு முன்னால் ஆசீர்வாதம், கோடிக்கணக்கில் பேங்கில் பேலன்ஸ் வருது, நிறைய சொத்துக்களை முடிக்கிறேன், எனக்குன்னு சொந்தமாக லக்ஸரி கார் சொகுசு கார் வச்சுருக்கேன், எனக்கு கீழே கணக்கா பிள்ளை ஆஃபீஸு, எனக்குள்ள ஏகப்பட்ட காரியங்கள். 88 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க மாட்டி ஆண்டவர் எங்கேயோ என்னை கொண்டு போயிட்டார். சிறு வயசில் 25 வயசில் ஃப்ளைட்டில் போனேன், வெளிநாட்டுக்கு போனேன். சிறு வயசில் எங்கள் ஊரில் லேண்ட் வாங்கி வீடு கட்டினேன். சிறு வயசில் எங்கள் ஊரில் ஒரு பிஸ்னஸ் மேனாக ஆக்கப்பட்டேன். எல்லாமே எனக்கு எங்கள் கிராமத்தில் ஃபஸ்ட்டு. அல்லேலூயா, அல்ல. எல்லாமே ஃபஸ்ட்டு ஆண்டவர் கொடுத்து என் தலையை ஆண்டவர் உயர பண்ணினார். ஆனால் ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தை மறந்துட்டு சுயநீதி இங்கே உடையவனாய் சுயநீதியாக என்ன பண்ணேன் தெரியுமா? ஆண்டவர் கொடுத்து அதே போல் தான் என் லேண்டு கொடுத்தார். 15 லட்சத்துக்கு ஆலங்குளத்தில் இடம் வாங்கினேன். அந்த இடத்த வாங்கி ஆண்டவருக்குன்னு ஒரு கூடாரத்தை அமைக்கிறதெல்லாம் மறந்துட்டு அதே இடத்துல 1 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டினேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 கோடி ரூபாய்க்கு நான் வீட்டை கட்டி முடித்து அந்த வீட்டில் நாங்கள் நல்ல பால் காய்ச்சிட்டு குடும்பமாய் குடியேறணும். குடியேறி 8 மாதத்தில் எங்கள் வீட்டம்மா படுத்த படுக்கே ஆகணும். ஆமென். எங்கள் வீட்டம்மா படுத்த படுக்கே ஆகணும். எனக்கு அப்பவும் என் தரிசனம் எனக்கு ஞாபகம் வரல. ஏன்னா நான் சரியாக செபிக்கலை, சரியாக நான் ஆண்டவரோடு உறவாடலை. போவேன் ஊழியத்துக்கு, ஞாயிற்றுக்கிழமை போவேன். ஊழியத்தில் ஒரு 10 வருஷமாக ஒரு ஊழியத்தில் இருந்தேன். அந்த ஊழியத்தில் நல்ல 10 வருஷம் கார் ஓட்டினேன். அந்த ஊழியத்துக்கு என்னென்ன தேவையோ ஆண்டவனுக்கு கொடுத்த தொழிலில் இருந்த வருமானத்தை எடுத்து அந்த ஊழியத்துக்கு கொடுத்தேன், வச்சேன். ஆனால் பரிசுத்தத்தை விட்டு என்ன செஞ்சேன்? ஆண்டவர் சொன்னபடி வாழாமல் சுயநீதி என்ன செஞ்சேன்? எனக்கு தான் எல்லாம் வேணும், எனக்கு இல்லைண்ணா அப்படின்னு சொல்லி, என் குடும்பம் அப்படின்னு சொல்லி எனக்குத்தானே எல்லாவற்றையும் நான் செய்ததுனால எனக்கு விழுந்த முதல் அடி என் மனைவி ஆண்டவர் கையில் எடுத்தார். என் மனைவி யோபு போல என்ன செஞ்சார்? படுத்த படுக்கையாய் ஒற்றை துணி இல்லாமல் என் மனைவிக்கு வந்த வியாதி பெரிய ஒரு கொடிய வியாதி வந்தது. என் மனைவிக்கு பயங்கரமான வியாதி, பிழைக்க மாட்டா அப்படின்னு சொல்கிறது அளவுக்கு ஆயிடுச்சு. 6 மாதம் அந்த வீட்டில் நாங்கள் பால் காய்ச்சி ஒரு மாதம் கூட சந்தோஷமாக இருந்திருக்க மாட்டோம். அன்னைக்கு வந்த பிரச்சனை, பைசாவெல்லாம் தொலைக்கிறேன். ஹாஸ்பிட்டலுக்கு போய் இந்த பாக்கெட்டில் வச்சுருக்கிற பைசா 20,000 எப்படியோ தொலைச்சிட்டேன். பைசா இழக்கிறேன். தொழிலில் சில நஷ்டங்கள் வருது. என் மனைவியால் எழும்ப முடியல. என் மனைவி உயிருக்கு போகிறாரு. டாக்டர் சொல்லிட்டாங்க, இனி உங்கள் மனைவி பிழைக்க மாட்டாங்கன்ட்டாங்க. உங்கள் மனைவி பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை பிரதர், நீங்கள் சொல்லக்கூடிய இடத்துக்கு சொல்லி அனுப்பிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே என்ன ஆண்டவரேன்னு சொல்லி அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு ஜெபர் இருந்தது. அந்த ஜெபரில் போய் நான் அழுது, ஆண்டவரே நான் செய்த பாவத்தெல்லாம் மன்னிங்கன்னு சொல்லி அழுது போது ஆண்டவர் எனக்கு அந்த தரிசனத்தை ஞாபகப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தரிசனத்தை எனக்கு ஞாபகப்படுத்தினார். அந்த தரிசனம், நான் உனக்கு என்னம்மா சொன்னேன்? நான் உன்ட்ட என்ன சொன்னேன்? நீ என்ன செய்தாய்? நான் உன்ட்ட என்ன பேசினேன்? நீ என்ன செய்தாய்? என்ன என் கரத்தில் வா, ஒப்பு கொடுனார். ஒப்பு கொடுத்து அழுது சோமனே. அடுத்த 4 மணி நேரத்தில் ஒரு நர்ஸ் பிள்ளை வந்து என் டாக்டர் அந்த சொன்னாங்க, உங்களை கூப்பிட வர சொன்னாங்கன்னு சொல்லி நான் செபிச்ச சகரை டக்குன்னு தட்டினா மனைவி இறந்துட்டு அவளுக்கு அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே டோரை திறந்து, சொல்லுங்கம்மா அப்படின்னு, உங்கள் வீட்டம்மா உயிர் பிழைச்சிட்டாங்கன்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க உயிர் பிழைச்சிட்டாங்கண்ணா. டச்சரில் வச்சு மேலே தள்ளிக்கிட்டு போகும்போது சொல்லி அனுப்பிடுங்க சொல்லக்கூடிய இடத்துக்கு நாங்கள். அல்லேலூயா. சொல்லி அனுப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்,
எத்தனை லட்சம் ஆனாலும் பரவாயில்ல, எத்தனை கோடி ஆனாலும் பரவாயில்ல மேடம், என் மனைவியை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு செவரைக்கில் போனேன். கர்த்தர் மனைவி திரும்ப கொண்டு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. திரும்ப கொண்டு வந்தோடனே, ஆண்டவரே என்னை மன்னிங்க இயேசப்பா, நான் இனி என்ன செய்யணும்னு சொல்லி என் வாழ்க்கையில் இருக்க இந்த சுயநிதியை விட்டுட்டு, ஆண்டவரை யோனாவை போல் நான் வழி தப்பி வாழ்ந்துட்டேன். நீங்கள் சொன்ன அந்த நினைவுக்கு போகாமல் நான் தரிசனத்துக்கு ஓடி போனது போல் நீ சொன்ன அந்த அவனுடைய ஊழியத்தை செய்வது இல்லாமல் நான் என் சுயத்துக்காக வாழ்ந்தது என்னை மன்னிங்க இயேசப்பான்னு அர்ப்பணிச்சுட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து திரும்ப வந்த உடனே ஆண்டவர் பெத்தேல் சுவிசேஷ ஊழியன்னு ஒரு ஊழிய பேரை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட 11வது வருஷத்தில் ஆண்டவர் எனக்கு ஒரு புதிய ஊழியத்தை நேம் பேரோடு கொடுத்தார். ஆண்டவர் அந்த ஊழியத்தை துவங்கும் போது ஒரு 8 நபரை வைத்து அந்த ஊழியத்தை வீட்டு கூட்டத்தை ஆரம்பித்தோம். இன்றைக்கி அந்த கூட்டத்தில் 150 பேர் கூடுதாங்க மாதத்தில். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை சாப்பாட்டுக்கு நாங்கள் ஏங்கின எங்களை இன்னைக்கு மாதத்துக்கு 200 பேருக்கு என் கையினால் சாப்பாடு கொடுக்கும்படி கட்ட ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சுயநீதியை நீங்களும் நானும் விட்டுட்டோம் அப்படின்னா, இயேசு எதற்காய் அழைத்தார் என்பது லக்கை நோக்கி சரியாய் ஓடுவோம் என்று சொன்னால் நம்ம வாழ்க்கை செழித்தோங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு எல்லாம் மாறிச்சு. வீட்டம்மா நல்லா மாறிச்சாங்க. அதே வீட்டில் மாதந்தோறும் நாங்கள் முதல் செவ்வாய்க்கிழமை கூட்டம் நடத்த ஆண்டவர் கிருபை செய்தார். ஒவ்வொரு திங்கக்கிழமையும் அங்கே பைபிள் ஸ்டடி நடத்த ஆண்டவர் கிருபை செய்தார். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை, அந்த முதல் செவ்வாய் மட்டும் பெரிய மீட்டிங் நடக்கும், மீதி 3 செவ்வாய்க்கிழமையும் நாங்கள் அங்கே குடும்பமாய் கூடி ஜெபிப்பதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இழந்தது எல்லாவற்றையும் ஆண்டவர் திரும்ப கொடுத்து. அல்லேலூயா. இழந்த எல்லாத்தையும் இந்த பிஸ்னஸில் 1 கோடி ரூபா 40 லட்ச ரூபா கடன். அந்த என் மனைவிக்கு உடம்பு சரியில்லாமல் வந்தோடனே அப்படி வெளியே வர்றதுக்குள்ளே எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு எல்லாம் கணக்கு பார்த்துட்டு கொரோனா வந்து தெரியுமா, வந்துதான் வரலையா? உங்கள் ஊரில் வரலையோ? வந்துதான் எப்படி வந்துன்னு சொல்ல முடியுங்க ஐயா, வந்துதான் வரலையா? முத்துமாரன் வந்து தானே? கை அவருக்கு யாராச்சும் சோறு போட்டிருப்பாங்க. அல்லேலூயா. ஆஹா, என்ன எத்தனை ஆட்கள் வச்சுருக்காரு பற்றிலா? ஏசா உங்களுக்கு குடும்பத்தோடு விட்டு அடிச்சு விடுவார். கர்த்தர் நல்லவர். ஆமாம், என்ன சொன்னேன்? உம்மட யாரையா கேட்டான்? தெரியாது. அவங்க என்ன செய்தாங்கன்னு பார்த்தா, நீர் வேற பொண்டாட்டி புருஷன் உடல் பேசல. காலையில் ஒரு இட்லி வாங்கி தர முடியேன்ட்டாங்க 2 பேரும். ஆமாம், ஒரு மனுஷன் வீட்டுக்கு வந்திருக்கானே, இங்கே வந்துட்டு 2 பேரும் மிந்திரி கொட்ட மாதிரி மிந்துதிய. உபாச கூட்டமா? ஐயா உபவாசம் தட்டு விடாதீங்க. அம்மா எஸ்தரக்கா எந்த அந்த மூடி எங்கேயா சபையில் காமிப்போம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பிஸ்னஸில் சரி நம்ம மனைவியுடைய வாழ்க்கையில் தான் இப்படி ஆயிடுச்சு, அடுத்து நம்ம என்ன அப்படின்னு சொல்லி என் பிஸ்னஸில் கொரோனா டைமில் ஏகப்பட்ட ஜனங்களுக்கு உதவி செய்ய முடியும், நிறைய பேர் வீட்டுக்கு வந்திருந்ததுனால என்னிடத்துல எல்லாவற்றையும் நான் கொடுத்துட்டு கடைசியில் கணக்கு பார்க்கும்போது எனக்கு 1 கோடி 40 லட்ச ரூபா நஷ்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. என் கணக்கெல்லாம் பார்க்க என் பேங்கில் பேலன்ஸ் இல்லை, என்னுடைய ஜுவல்ஸ் எல்லாவற்றையும் காலி பண்ணியாச்சு. கொரோனாவில் தப்பிக்க முடியல. நல்லா நிறைய பிஸ்னஸ், 88 பேர் வேலை பார்க்காங்க. 88 வேலை செய்த பிள்ளைகளை குடும்பத்தை காப்பாற்றணும், என்னையை காப்பாற்றணும், எங்கள் அம்மா அப்பா காப்பாற்றணும், எங்கள் சொந்த பந்தங்கள்லாம் என்கிட்ட வந்து நிற்காங்க, எல்லாரையும் காப்பாற்றணும்னு சொல்லி சரி என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இழந்ததை திருப்பி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட இருந்த எல்லாவற்றையும் நான் விற்று எல்லாத்தையும் செட்டில்மெண்ட் பண்ணி எல்லாம் முடித்து கடைசியில் கணக்கு பார்க்கேன் 1 கோடி 40 லட்ச ரூபா கடனில் உட்காந்துருந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 88 பேர் வேலை பார்த்த இடத்துல 8 பேருக்கு வந்துட்டாங்க. திரும்ப எப்படி ஒரு கான்ட்ராக்ட்காரன் பெரிய லெவலில் என்னை அங்கே வந்து நீங்கள் கான்ட்ராக்ட்காரன் சொன்னால் தெரியாது, மதன் சிவில் இன்ஜினியர் சொன்னால் தான் தெரியும். நான் முட்டாப்பேங்கிறது அந்த ஊருக்கு தெரியாது நிறைய பேருக்கு. அல்லேலூயா. இன்றைக்கி நீங்கள் இங்கிலீஷில் 10 நம்பரை சொன்னீங்கன்னு வைங்க, கோதான் எனக்கு தெரியாது. ஆமாம், ஏம்மா நம்புதியெல்லாம் நம்பலையா? அதான் உண்மை. நீங்கள் நம்புங்க, நம்பாமல் போங்க, அதான் உண்மை. அப்படி இருக்கிற என் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றினதுனால அந்த லாஸ் ஆனோடனே ஆண்டவர் இனி நான் என்ன செய்யணும்னு சொல்லி 1 சொம்பு தண்ணி எடுத்துட்டு 1 நாள் பூரா எனக்கு ஆலங்குளத்தில் கொடுத்த அந்த இல்லத்தில் போய், ஆண்டவரே இனி ஒவ்வொரு நாளும் நான் உங்களுக்காக என்ன செய்யணும், எப்படி எப்படி நான் வாழணும், எப்படி நான் பிரயாசப்படணும்னு சொல்லி தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து, என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து, என் பிஸ்னஸ் ஒப்பு கொடுத்து, என் ஊழியத்தை ஒப்பு கொடுத்து நான் என்ன பண்ணணும் ஆண்டவரேன்னு கேட்டு அந்த ஒரே நாள் ஃபுல் ஃபாஸ்டிங் 1 சொம்பு தண்ணி மட்டும்தான் குடித்தேன். வேறு சாப்பாடோ டீயோ காப்பியோ எதுவும் கிடையாது. மறுநாள் காலையில் தான் நான் சாப்பிட்டேன். மறுநாள்லேருந்து ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்ய ஆரம்பித்தார். அல்லேலூயா.
இழந்து போன பிஸ்னஸை கொடுத்தார். இழந்து போன வீட்டை, என் வீட்டில் 5 கேஸ் நடந்தது. 5 பேர் என்னை கோர்ட்டில் கொண்டு கேஸில் கொண்டு போட்டாங்க. 5 கேஸ் எனக்கு சாதகமாக முடிஞ்சுது. வீட்டில் உள்ள இழந்து போன எல்லாத்தையும் ஆண்டவர் எனக்கு திரும்ப கொடுத்தார். இழந்து போன தொழிலாளர்கள் ஆண்டவர் திரும்ப கொடுத்தார். இழந்து போன பிஸ்னஸ் எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தார். அல்லேலூயா. சுயநீதியை விட்டதுனால, ஆமென். சுயநீதியை விடணும். ஆமென். சுயநீதி உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் அப்படின்னா, அழைப்பு என்ன, எதற்காய் அழைத்தார், எதற்காய் நம்ம குடும்பத்தில் உங்கள் குடும்பத்தில் ஆண்டவர் நல்லா வச்சுருக்காருன்னு சொன்னால் அதை நீங்கள் மற்றவங்களுக்கு கொஞ்சம் பிச்சு கொடுக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. 2000 ரூபாய்க்கு உங்களால் சுடிதார் எடுக்க முடியும்னா 1000 ரூபாய்க்கு எடுக்கலாம். 1000 ரூபாய்க்கு என்ன செய்யணும்? ஏழை மக்களுக்கு உதவணும். அல்லேலூயா. இதெல்லாம் நீங்கள் குடும்பமாக இருந்து செய்து பாருங்கள், கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் நான் இன்னே வரைக்குங்க, நான் ரட்சிக்கப்படும் போது 500 ரூபா, முத்துக்குமாரன் போல் ஒரு ஊழியக்காரங்களை பார்க்குறேன் அப்படின்னா 500 ரூபா என் கையிலேருந்து எடுத்து ஊழியர்கள் கொடுக்க முடியாது. எவ்வளவு? ஏன் இப்படி இருக்கே, பயமாக இருக்குது. 500 ரூபா எடுத்து கொடுக்க முடியாது. அழுவேன் ஆண்டவர்கிட்ட. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் கரங்களை அள்ளி அள்ளி கொடுக்க முடிய வைத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. சுயநீதி விட்டுருங்க. குடும்பத்தில், பிள்ளைகளிடத்தில், எதிர்காலத்திடத்தில், சபையில், வீட்டுக்குள்ளே எங்கேயுமே நம்ம வாழ்க்கையில் சுயநீதி இல்லாமல் நம்ம இருப்போம் அப்படின்னா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை தலைநமுறை செய்வார். அல்லேலூயா. என் சாட்சியே 1/2 மணி நேரம் ஓடும். நான் கட் பண்ணி சொல்லியிருக்கேன். சரியா? ஏன்னா முள் வேகமாக சுற்றுது. அல்லேலூயா. அப்புறம் முத்துக்குமாரன் என்னையை சுற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், அவருக்கு டைமிங் ரொம்ப முக்கியம். காலையில் எஸ்ஸராக்குள்ள கொண்டு போட்டுருவார். நீ கொலை கேஸில் தான் போவார்னு நினச்சேன். ஆமாம், நெரு நிற்கிற அக்காளை பார்த்துட்டு அவிய டாண்டான்னு சுற்றி வந்தவா. அல்லேலூயா. ஆமாம், டைமிங்கில் ரொம்ப அக்யூரேட்டான ஆள். அதனால் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. கர்த்தர் நல்லவர். அதனால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சுயநீதி விட்டுட்டு யோனாவை போல பின்வாங்கி போகாமல் ஆண்டவரோடு என்ன செய்யணும் இயேசப்பான்னு சொல்லி இந்த நாட்களில் அர்ப்பணித்து இயேசுவுக்காக என்ன பண்ணணும்னு சொல்லி நீங்களும் நானும் வாழ ஆரம்பித்துன்னு சொன்னார் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. பைபிளில் ஒரு சுயநீதி இருந்தார். யோனா புத்தகத்தை எடுங்க. அதே யோனா 3ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை வாசிங்க. நல்ல கவனமாக கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போது நான் இது சொல்லவில்லையா? ஆமென். போதும். அவர் சொல்றார் பாருங்க. கர்த்தாவே. அவர் முதல்ல சொல்லிட்டார், நீ எழுந்து மகா நகரமாகிய நினைவுக்கு போ என்று சொல்லி பிரசங்கம் பண்ணி சொல்லிட்டார். இவரை பாருங்க, கர்த்தாவே. ஆண்டவருக்கு எதிராக பேசுறது. ஆண்டவருக்கு எதிராக நம்ம எப்போ பேசுவோம் தெரியுமா? ஆண்டவர் ஒரு வேலையை செய்ய மாட்டோம். ஆண்டவரே, எனக்கு இன்னைக்கு கல்யாண வீடு இருக்கு. ஆண்டவரே, நாளைக்கு நான் அங்கே போன்ற இருக்கு. ஆண்டவரே, இல்லை நாளைக்கு நான் 6:30 வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி யோனா பாருங்க. கர்த்தாவே. வாசிங்கக்கா. நான் என் தேசத்தில் இருக்கும், என் வீட்டில் இருக்கும்போது என்ன செய்தேன் சொல்லவில்லையா? இது நிமித்தம் நான் முன்னவே தரிசனத்துக்கு ஓடி போனேன் என்று ஒன்று வாசிங்க. நானே அறகுறை. இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபை உள்ளவருமாய் தீங்குக்கு மனஸ்தாபடுகிறோமான தேவன் என்று அறிவேன். ஆண்டவர்கிட்ட போய் யோனா என்ன சொல்லார் பார்த்தீங்களா? சர்வ நல்லா புரியுது உங்களுக்கு? ஆண்டவர் சொன்ன ஒரு ஊழியத்தை செய்யலை, ஆண்டவர் சொன்ன ஒரு காரியத்தை செய்யாமல் நான் தான் போக மாட்டேனே, என்னை மன்னியும், நீர் தான் இறக்கம் உள்ளவர, நீர் ஆளை மாற்றுன்னு சொல்லி இப்போ முத்துக்குமாரனுக்கு இந்த ஊழியத்தை கொடுத்துருக்காரு. அப்படி தூக்கி எஸ்தர் கையில் கொடுத்தாருன்னு நாளைக்கு முத்துக்குமாரனே பாடி. ஆமாம், உண்மை. முத்துக்குமாரனுக்கு கொடுத்து இந்த தரிசனத்தை, இந்த ஊழியத்தை தூக்கி கொண்டு பண்ண பிறகு அவர் தம்பி இருக்கார். அவர் தம்பிகிட்ட கொடுத்து நீ பார்த்துக்கிட்டா நான் அப்படியே உல்லாசமாக வாழ போகிறேன்னு நறுவீங்க. பீஸ்கரில் பிடிங்கிடுவார். நாளைக்கு எல்லாருக்கும் ஃபோன் வரும், முத்துக்குமாரன் மரணம் அடைந்தார். ஏன் ஒரு மாதிரி பக்கிய? உண்மை. அவர் 100 வருஷம் அழுவார். ஆமென். அண்ணன் இன்னும் எங்கெல்லாம போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவரை கொண்டு தேசத்தில் ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. இன்னும் கொஞ்ச நாளில் நான் சொல்கிறேன், இன்றைக்கி பலிபீடத்திலிருந்து அவர் ஃப்ளைட்டில் போகக்கூடிய நாட்கள்லாம் மிக சீக்கிரத்தில் இருக்குது. ஆமென். அவர் தேசங்களுக்கு ஆண்டவர் கொண்டு போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருத்தனை ஆண்டவர் உருவாக்குகிறது எதுக்கு தெரியுமாங்க? அவர் கொண்டு போய் தேசத்தை ரட்சிக்கிறதுக்கு. ஆமென். உத்தமனுக்கு யார் துணை? கர்த்தர் துணை. வேணாலும் பாருங்க, இன்னைக்கு உங்கள் டேட்டில் எழுதி வச்சுடுங்க. இதே முத்துக்குமாரனை சில வருஷங்களுக்கு பிறகு நீங்கள் ஃபோன் பண்ணால் ஃப்ளைட்டில் என்ன கிடைக்காது? டவரு கிடைக்காது. நடக்குமா நடக்கலைன்னு நீங்கள் பாருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கு தாங்க ஒவ்வொருவரையும் அதுக்கு தான் உருவாக்குறார்.
அதை நீங்களும் நானும் அறியாமல் சும்மா சவுட்டு மாணிக்க, சும்மா ஆண்டவர் தேவை திட்டம் எதுன்னு தெரியாமல் சும்மா போனோம் வந்தோம் ஆளப்பாஞ்சோன்னு சொல்லிட்டு ஒரு நாள் பாவம் ஒரு நாள் பரிசுத்தம், ஒரு நாள் பரிசுத்தம் ஒரு நாள் பாவம்னு சொல்லி வாழ்ந்து கொண்டு இருக்கிற நாமளை ஆண்டவர் அப்படி அழைக்கலை. உங்களை என்னையும் கொண்டு தேசத்தை அசைக்கணும், அதுதான் தேவ திட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட அழைப்பு தாங்க நமக்கு. அந்த அழைப்பை பாருங்கள், யோனா மறுதளிச்சுட்டு ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுதாரு, அப்பா நான் போக மாட்டேன், என்னங்க இப்போ அனுப்பாதரும், அங்கே நீர் அனுப்பினீர்னா நான் எப்படி ஆண்டவரை போய் நிற்பேன்னு சொல்லிட்டு, நீர் தான் மனம் இருக்க முடியவரே, நீர் தான் தயவுள்ளவரே, நீர் தான் எல்லாவற்றையும் மன்னிக்கிறவர்னு சொல்லி ஆண்டவர்கிட்டே கேள்வி கேட்கான். பார்த்தீங்களா, ஆண்டவருக்கே எய்த்து பேசான். அப்படிப்பட்டவர்கள் நம்ம அழைக்கலைங்க. ஒவ்வொரு நாளும் அவர் அழைப்புக்கு இனங்கொள்கிற பிள்ளைகளை நீங்களும் நானும் வாழ்வதற்குத்தான் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னையிலிருந்து யோனா போல வாழ மாட்டேன்னு சொல்லுங்க. செபத்தில் வாழ மாட்டேன், குடும்பத்தில் வாழ மாட்டேன், ஊழியத்தில் வாழ மாட்டேன். எம்மா சொல்லுங்க, ஐயா சொல்லுங்க, நாங்கள் யோனா போலே வாழலை போகிறது, நாங்கள் கரெக்டாக இருக்கோம் அப்படிங்களா? அப்படியா எம்மா எல்லோரும் கரெக்டாக இருக்குல்ல ஐயா? அப்போ நான் தான் தப்பாக பிரசங்கம் பண்ணுதுன்னு ஐயா? எப்படி எப்படி முத்து மாறுறேன்? ஒன்று ஏன் பிரசங்கம் தப்பாக இருக்கணும். ஓ, அவர் ஒத்துக்கிட்டாரு, சபை மேப்பர் ஒத்துக்கிட்டாரு, நீங்கள் உங்களை சரி முடிச்சிருங்க முத்து மாறுறேன். இவ்வளோ பேர் நீதிமான் இருக்கும்போது அவர் ஒருவர் தான் ஒத்துக்கிட்டாரு. பேருவோம் ஆமன் போட்டுருக்கா? ஏ சொல்லுங்க. அம்மா அசைக்க முடியாதும்மா நம்ம ஆட்களை. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க எல்லாரும் யோனா மாதிரி கல்லைந்தான். ஆமேன். நீங்க பெண் கல்லை, நாங்க ஆண் கல்லை. ஆமேன். எப்படி கல்லை? நீங்க பெண் கல்லை, நாங்க ஆண் கல்லை. நீங்க முக்காடை போட்டு ஏமாத்துற கள்ளச்சியர்கள், நாங்கள் என்ன செய்ய ஆடைகளை போட்டு ஏமாத்துற ஆண்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவுக்கு முன்னால் என்ன செய்யணும்? தன்னை தாழ்த்தணும். அல்லேலூயா. நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் தாழ்த்தலன்னு சொன்னால் தேவ மகிமை என்ன செய்ய முடியாது? பெற்று செல்ல முடியாது. 3 வாசிங்கக்கா. இப்போதும் கர்த்தாவே, ஆமென். நல்ல திரும்ப ஒரு தடவை வாசிங்க. இப்போதும் கர்த்தாவே என் பிராணனை என்னை விட்டு சாவு போற என்னை கொல்லுங்க. யோனாவுக்கு ஊழியம் செய்ய முடியல, யோனாவுக்கு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஒரு அன்பு செலுத்த முடியல, யாருக்கும் உதவி செய்ய முடியல, யாருக்கு ஹெல்ப் பண்ண முடியல நமக்கு. ஆனால் நம்ம ஆண்டவர்கிட்ட போய் என்ன சொல்லுவோம்? என்னால் ஒன்றுமே முடியாது ஏசப்பா, என்னால் ஜெபிக்க முடியாது, என்னால் பைபிள் தியானிக்க முடியாது, என்னால் பரிசுத்தமாக வாழ முடியாது, என்ன கொல்லுங்க. ஆமேன். எங்கள் பிராணனை எடுத்துக்கொள்ள என்ன தெரியுமா தெரியாதா? என்னைய கொன்றுங்க. அப்போ ஆண்டவர் சொல்றார் பாருங்க, 3 வாசிட்டுலா, என் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலும் சாகிறது நாளும் என்ன சாகக்கூடும், என்னை கொன்றும் ஏசப்பா, நான் சாகிறது நாள் அந்த ஊழியத்தை என்னால் செய்ய முடியாது, இந்த பரிசுத்தமாக என்னால் வாழ முடியாது, பக்கத்து வீட்டுக்காரன் நான் மன்னிக்க முடியாது, பக்கத்து வீட்டுக்காரன் இணைய முடியாது, நான் யாருக்காக ஜெபிக்க மாட்டேன், தேசத்தில் யாருக்காக நான் விண்ணப்பத்தில் உங்கள் சமூகத்தில் உட்கார மாட்டேன். ஆண்டவர் என்னிடத்துல இருக்கிற எடுத்து நான் ஒரு பங்கை உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏழை மக்களுக்கு உதவி செய்ய முடியாது, என்னை கொல்லுன்னு சொல்லி அழகாக யோனா சொன்ன பிறகு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அடுத்தல வாசிங்க. அதற்கு கர்த்தர், நீ எரிச்சலாக இருக்கிறது நல்லதோ என்றார். நமக்கு எரிச்சல் வர்றதை கூட ஆண்டு நினைச்சாரு, எரிச்சல் படாதங்க. ஆமேன், ஆமேன். யோனாவை குறித்து ஆண்டவர் சூப்பராக பேசுவார். எரிச்சலாக இருக்கிறது நல்லதோன்னு கேட்காரு. அல்லேலூயா. நம்ம எரிச்சலாக இருக்கிறதுக்கு ஆண்டவருக்கு பிடிக்கல. ஆமேன், அல்லேலூயா. ஆண்டவர் விரும்புகிற எவ்வளோ அழகாக விரும்புதா இருப்பாருங்க. 5 வாசிங்க. பின்பு யோனான் நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய், நல்ல கவனமாக கேளுங்கம்மா, அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்துக்கு சமைக்க போகிறதை நான் அம்மா எங்கே உட்கார்ந்துருந்தானா எம்மா ஒரு தேசம். இப்போ இன்னைக்கு ஒன்றும் இல்லை, கொரோனாங்க அழிவு வருது, யாரெல்லாம் ஜோமுனதியே இப்போ 2வது வருது தெரியுமா தெரியாதா? முத்துக்குமார் என் பையன் மட்டும் தெரிஞ்சு நினைக்கேன், அவன் தான் கை எதுக்கும் உயர்த்திட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட அழிவு யாருக்குன்னே ஒரு டைம் நம்ம அழிஞ்சு வந்துட்டோம். ஏகப்பட்ட கஷ்டங்கள், இழப்புகள். இப்போ இன்னொரு நேரம் என்ன செய்யுது? அப்படி பரவலாக வருது. அப்போ ஆண்டவர் சொல்லுதார், நகரத்துக்கு சமீப போகிறதை அவன் என்ன சொல்லுதான்? ஏன்னா நான் பார்க்க போகிறேன், அதன் கீழே என்ன செய்கிறேன்? உட்கார்ந்துருக்கேன்னு நினச்சிதான் உட்காருதான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்யல, அவனை உட்கார விடலை. அல்லேலூயா. அப்பவும் திசை திருப்புதார். அல்லேலூயா. வாசிங்க, 6 வாசிங்க. நல்ல கவனிங்க. யோனாவுடைய தலையில் மேல் நிலையில் உண்டாயிருக்கவும்
அவனை அவனுடைய மனமடிவுக்கு நல்ல கேளுங்க. சில நேரங்களில் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சு நம்மளை பெருக செய்கிறது எதுக்கு தெரியுமா? செய்யக்கூடியதை செய்யலை, செய்யக்கூடியபடி நடக்கலை, ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி கீழ்ப்படியில் சொன்னால் சில மகிமையை செய்வார், சில ஆசீர்வாதத்தை தருவார். ஆனால் அதில் இருந்து என்ன செய்வார்? ஒரு மனமடிவை, ஒரு வேதனை என்ன செய்வார்? உண்டு பண்ணுவார். என் மனைவிக்கு மட்டும் உடம்பு சரியில்லாமல் எங்கள் அப்பாவுக்கோ எங்கள் அம்மாவுக்கோ அந்த வியாதி வந்திருந்தா நான் என்ன செஞ்சுருப்பேன்? சரி என்ன செய்ய, அப்பா அம்மாவுக்கு வயசாயிட்டு, அப்பா இப்படி ஒரு சூழ்நிலை ஆயிட்டு மறிச்சிட்டாரு, மறிக்க போகிற சூழ்நிலை வந்துட்டு, பெரியப்பா சித்தப்பா எல்லாருக்கும் சொல்லி அனுப்பிடுங்கன்னு சொன்னாங்க தெரியுமா? டாக்டரு பிரச்சனை கட்டியில் கேட்கலையா? சொல்லி அனுப்பியிருப்பேன். சித்தப்பா அப்பான்னு கொஞ்ச நேரத்தில் இறந்துருமா, எல்லோரும் ஆஸ்பத்திரிக்கு வந்துடுங்க, திருநெல்வேலி டவுனில் இருக்கக்கூடிய பெத்தலை ஆஸ்பத்திரிக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி எல்லா பக்கம் அறிவிப்பு கொடுத்து, இல்லை நார்கோயில் போய் தேக்கு பெட்டி வாங்கிட்டு வா, அப்பாவுக்கு என்ன பெட்டி? தேக்கு பெட்டி வாங்கிட்டு வா, எல்லாம் வீட்டில் பந்தல் சாமியல் பந்தல் போட சொல்லி சாப்பாடுக்கு ஆர்டர் கொடுத்துரு, இன்னும் 1 மணி நேரத்தில் அப்பா இறந்துருவார், என்ன செய்தேன் அப்பாவும் அம்மாவும் கொண்டு வரேன்னு சொல்லி என்ன சொல்லணும் அழகாக சொல்லியிருப்போம். ஆனால் எங்கே கை வச்சாரு? சரீரத்தில். எங்கே கை வச்சாரு? மனைவி சரீரத்தில் ஓட்ட போட்டாரா? சரீரத்தில் ஓட்ட போட்டால் தான் மதன் என்ன செய்வான்? திரும்ப வருவான்னு என்ன செய்யும்? ஆண்டவருக்கு தெரியும். அதேனால தான் யோனாவுக்கு எங்கே ஓட்டப்படுதார் பாருங்க, தான் பார்க்கும் மட்டும் அதன் கீழே நிழலில் உட்கார்ந்திருந்தான், யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவன் அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடி, நல்ல கவலுங்க, ஒரு ஆசீர்வாதத்தின் செடி உங்க வாழ்க்கையில் ஒரு மகிமை ஆண்டவர் செய்திருப்பார். கட்டளையிட்டு அதில் அவன் மேல் ஓங்கி வள, எப்படி வாங்கி பண்ணாரோ ஓங்கி வள. ஆலங்குளத்து ஊரில் அருணாவட்டில் எச்சியலை நக்கினா, ஆலங்குளத்தில் பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்த்தால பாருங்கள் அருணா கபே ஹோட்டல்னு இருக்கும். அதே ஹோட்டலில் ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி 2 புரோட்டா சாப்பிட்டோம். அந்த 2 புரோட்டாவுக்கு மேலே 3வது புரோட்டா சாப்பிட வழி இல்லை, துட்டு இல்லை. பக்கத்தில் எங்கள் இப்போ அரிசி குடும்பம் பூரா சாப்பிட்டோம். இலை எடுக்கிற நேரத்தில் அந்த இலை எச்சி இலை நக்குனீங்கன்னா ஆலங்குளத்து ஊரில் அதே இலை எச்சி இலை நக்குன அந்த ஹோட்டல் ஓனர் இன்னைக்கு எனக்கு ஃப்ரெண்டு. நான் குடிக்கிற டீ இன்னைக்கு இலவசம். ஆமென், அல்லேலூயா. அப்படி தலைகீழ மாற்றின பிறகு என்ன பண்ணுது? ஓங்கி வளர பண்ணினார். அல்லேலூயா, ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கின் கீழ் யோனா எப்படி மிகவும் சந்தோஷப்பட்டான். யோனா போல இந்த மதம் நினைச்சதேன், என் ஆசீர்வாதத்தை கண்டு நினைச்சேன் சந்தோஷப்பட்டு இருக்கிற நாட்களில் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்தார். வாசிங்க 7. மறுநாளிலே கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சை கட்டளையிட்டார். கொரோனாவே கட்டளையிட்டார் என் வாழ்க்கையில், என் மனைவிக்கு வியாதியை கட்டளையிட்டார், என் பிஸ்னஸ் என்ன செய்தார்? நொடிவை கொண்டு வந்தார், மனமடிவை கொண்டு வந்தார். ஆலங்குளத்து உள்ள மதன் பில்டர்ஸ் ஒரு டீ கடையில் நிற்கன்னு சொன்னால் வேட்டியை ஊற்றி விடுவாங்க. ஒரு டீ கடையில் போய் நிற்பேன்னு சொன்னால் ஒரு நேரம் டீ செலவு 500 ரூபா வரும். அத்தனை பேர் டீ குடிக்க வந்துடுவாங்க. ஐயா வணக்கம், ஐயா வணக்கம் வாங்க. என் கார் ஒரு இடத்துல நிற்கினா எங்கே பில்லர் கார் நிற்க அப்படின்னு சொல்லி அந்த காரை சுற்றி 4 பேர் வருவான். இப்படி பெரிய பேரும் புகழும் தந்து ஆசீர்வாதத்தை உயர்த்தி மேன்மைப்படுத்தி வைத்திருந்தார். ஆனால் நான் என்ன செஞ்சேன்? ஆண்டவருக்கு பிரியமில்லாத சுயநீதி, அந்த சுயநீதி இங்கே வேடுக்களை போனதுனால வாசிங்க அதே 7. அது ஆமணக்கு செடியை அறுத்து போட்டது. என்ன ஆயிடுச்சு? ஒரு நாள் நம்ம வாழ்க்கை இப்படி தான் காயம். ஆமென். இன்னைக்கு போடுற ட்ரெஸ்ஸு தொடர்ந்து போட முடியாதுங்க. சுயநீதியை விடலை, ஆண்டவருக்கு பிரியமான பாதையில் நீங்கள் திரும்பலை, இன்னைக்கு கிடைக்க இந்த ஆராதனை உங்களுக்கு கிடைக்காது. இன்னைக்கு இருக்கிற இந்த மகிமையான வாழ்க்கை கிடைக்காது. இன்னைக்கு கிடைக்கிற இந்த மட்டன் சிக்கன் சாப்பாடு கிடைக்காது. இன்னைக்கு இருக்கிற இந்த சுகபோக வாழ்க்கையை இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஆமென், ஆமென். நிச்சயமா சொல்றேன், நீங்கள் இன்னைக்கு இருக்கிற இந்த பலத்தோட, இந்த ஆண்டவர் கொடுத்த இந்த வேடோட, இந்த சுகத்தோட, இன்னைக்கு இருக்கிற இந்த கொஞ்ச தருணத்தோட, இன்னைக்கு நல்ல 2 கால்களையும் 2 கைகளையும் கொடுத்துருக்க இந்த வேளையில் நீங்கள் ஜெபம் பண்ணி அர்ப்பணித்து ஆண்டவரே உங்கள் சித்தம் என்ன, உங்களுக்கு பிரியமான என்பதை நீங்கள் உங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கு நேரம் திருப்பி இனம் கொண்டு வாழ்ந்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்களும் நானும் தப்பி செல்ல முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால், ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்கு எதிர்த்து நிற்பீங்கன்னு சொன்னால், அவருடைய சித்தத்துக்கு இனம் கொள்ளலன்னு சொன்னால், இஷ்டம் போல வாழ்க்கை, இஷ்டம் போல விபச்சாரம், இஷ்டம் போல குடித்து வெறித்து தேவையில்லாத நபர்களோட ஐக்கியம் வைத்து நீங்க வாழ்வீங்கன்னு சொன்னா இயேசுவுடைய நேரம் ஒரு நேரம் வரும், அந்த செடியை வேரோட பிடுங்குவார். ஆமென், அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை பிடுங்குவார். திரும்ப பெற்று கொண்டது ஒரு சில பேரை தான் இருப்பான். ஆமென். என் கூட பிஸ்னஸ் மேனில் ஒரு அண்ணன், கோவால்னு ஒரு அண்ணன் எங்கள் பகுதியில் என்னையும் மாதிரி நஷ்டப்பட்டார். இன்ன வரைக்கும் எழும்பலை. ஆமென், இன்ன வரைக்கும் எழும்பலைங்க. ஆனால் என் அப்பா என்னை கைவிடலை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே ஊரில் என்ன ஆண்டவர் திரும்ப அப்படி திருப்பி அடித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அர்ப்பணிச்சதுனால. ஆமென்.
சுயநிதியை விட்டதுனால. ஆமென். சுயநிதியை விடலைன்னு வைங்க. ஆனால் இன்னைக்கு ஏன் கூட அந்த மனுஷன் விழுந்தவர் அடிக்கிறக்கோ சொல்வேன், அண்ணே வேண்டாம், பாவம் செய்யாதீங்கண்ணே, தப்பு செய்யாதீங்கண்ணே, அந்த பாவத்துக்கு இடம் கொள்ளாங்கன்னு சொன்னேன். அவர் கேட்கவே இல்லை. எல்லா சொத்தையும் வித்துட்டாரு. இன்னைக்கு கஷ்டப்பட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒருக்க இழந்து சாதாரண ஒரு டீ கடையை போட்டு அந்த டீ கடைக்கு யாராவது வரமாட்டாங்களான்னு அவர் கல்லாப்படியிலேருந்து ஏங்கும்படி தலைகீழ மாறினது. அல்லேலூயா. எங்க நடந்த சம்பவத்தை சொல்றேன். அல்லேலூயா. நேச்சுரல் உண்மையை சொல்றேன். அல்லேலூயா. ஆனால் கிருபை. ஆமென். நீங்களும் நானும் கிருபையின் காலத்தில் இருக்கோம். ஆமென். இந்த கிருபை என்ன செஞ்சிடாதீங்க, புறக்கணிச்சிடாதீங்க. இந்த நல்ல தருணத்தை என்ன செஞ்சிடாதீங்க, புறக்கணிச்சிடாதீங்க. ஆண்டவர் கொடுத்த இந்த கிஃப்ட் என்ன செஞ்சிடாதீங்க, விட்டு விலகிடாதீங்க. விலகினீங்கன்னு சொன்னா இன்னைக்கு நான் சொல்லிட்டு போறேன், உங்க வாழ்க்கையில் என்ன செய்யும், ஒரு மனமடிவு வரும், ஒரு வியாதி என்ன செய்யும் வரும், ஒரு பிரச்சனை என்ன செய்யும் வரும். இருக்கிற எல்லா உடைமைகள் என்ன செய்வார், கர்த்தர் புடுங்கி எறிவார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் எதை சொல்கிறாரோ அதுக்கு செவி சாய்த்து நம்ம ஏக சிந்தையும் ஏக அன்புலாம் இருந்து தேவனோடு இசைந்து ஒருமனப்பட்டு வாழ்ந்தால்தான் நீங்களும் நானும் தப்பித்து செல்ல முடியும். ஒழிய சும்மா எப்படி வாழ்ந்தாலும் 7 நாள் 6 நாள் செபிக்காம 7வது கல்லை கொட்டு அடித்து கள்ள ஜெபம் பண்ணி கள்ளத்தனமாக பைபிள் தூக்கிட்டு வந்து கள்ளத்தனமாக வேஷம் போட்டு இருந்தா உங்கள் வேஷம் சபையில் ஒரு கண்ணை மறைச்சிரும். உங்கள் வேஷம் பரிசுத்தம் போல அவர் கண்ணை மறைக்கும். அப்போ அக்கால பாரு பரிசுத்தவாட்டி, அண்ணனை பாரு பரிசுத்தவான் அப்படின்னு சொல்லி அவர் நம்புவாரு, என் அப்பை நம்ப மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. கள்ளச்சி கல்லையம்பார். ஆமென். ஆண்டவர் சொல்லும்போது எப்படி சொல்லுவார், கள்ளன் கள்ளச்சி எப்படியும்பார். அன்னைக்கு என்ன செய்ய முடியாது, ஒரு பேர் என்ன செய்ய முடியாது. விபச்சார ஸ்திரியை கொண்டு இயேசுவிடத்தில் விட்ட கதை தான். எவனாவது உண்மை இருந்த என்ன செய்ய கல்லறி சொன்னார், ஒரு பேர் இல்லை. ஆமென். ஆமென். அன்னைக்கு உங்களை ஆண்டவர் கேள்வி கேட்கும் ஒருத்தர் இருக்க முடியாம போயிடும். ஆமென். அதனால் ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை மாத்திரம் என்ன செய்யணும், செய்வதற்கு நம்ம சுயநிதி என்ன செய்யணும், வெளியே கொண்டு வரணும். அல்லேலூயா. 8 வாசிங்க. சூரியன் உதிக்கும் போது, நல்ல கவனம் பண்ணுங்க, சூரியன் உதிக்கும் போது தேவன் உச்சதமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெளியில் அம்மா ஆசீர்வாதத்தை பிடுங்கிட்டார். அல்லேலூயா. எம்மா முதல்ல ஒரு செடி வருது, அவனுக்கு நிழல் வருது, அவன் ஆசீர்வாதத்தை மேன்மைப்படுத்துறாரு. அப்போ யோனாவுடைய சுயநிதி எப்போ வெளிப்படுது பாருங்க. அவன் சுயத்துக்காக தான் முதல்ல இருந்தே போராடுறான். அவன் சுயநிதி நடக்கல் என்பதனால என்னை கொல்லுங்க, எனக்கு எரிச்சலா இருக்குங்க, உங்க சொன்ன கிராமத்துக்கு போக மாட்டேங்க, நீ அன்பு செலுத்த சொன்ன அன்பு செலுத்த முடியலங்க, பக்கத்து வீடு சுவிசேஷம் சொல்ல முடியலங்க, பக்கத்து வீடு ஜெபினா ஜெபிக்க முடியலங்க, எத்தனையோ தடைகளை விதைக்கான். என் அப்பா பாருங்க விடலை. அவன் சொல்றான் பாருங்க, வாசிங்கக்கா. என்ன போனா சோர்ந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்க நல்லா தெரிஞ்சிடுங்க, இன்னைக்கு முத்துக்குமாரன் இன்னைக்கு நல்லா கார் நல்லா இருக்காரு. இதே முத்துக்குமாரன்ட்ட 2 நாள் கழிச்சு அவர் இப்படி படுக்க ஒரு சைக்கிள் கூட ஓட்ட முடியாம எல்லாத்தையும் இழந்திருந்தா நீங்களாம் வருவியே நீங்க? அண்ணே 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 ஒரு போய் போன் பண்ண மாட்டான். உண்மைங்க. எஸ்தர் வாய்ப்பு இல்லை. ஆமென். போன் வராது. இழந்த பிறகு யாரும் வர மாட்டாங்க. ஆனால் இழக்கக்கூடாதபடி அந்த தந்ததை பாதுகாத்து நம்ம இருக்கும்போது நம்ம மண்ணில் ஆண்டவர் ஆட்களை கொண்டு வருவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் சொல்ல பாருங்க, நான் உயிரோடு இருக்கிற பார்க்கலும் திரும்பியும் சொல்கிறான். திரும்ப அவனுக்கு அர்ப்பணிக்க முடியல, திரும்பியும் ஒப்பு கொடுக்க முடியல, சாகிறது நலம். அப்போது ஆண்டவர் பண்ண சொல்ற, நல்ல கவனமாக கேளுங்க, வாசிங்கக்கா. அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஒரு ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கப்புறம் பாருங்க, அவன் நான் மரண பரியந்தமும் அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எங்க இயேசு ஒரு வழியை காட்டின பிறகு அவனுக்கு வேதாகமத்தில் எத்தனை நேரம் எரிச்சல் வருது பாருங்க, எத்தனை நேரம் கோபம் வருது பாருங்க, எத்தனை நேரம் ஆண்டவர் சொன்ன பாதையை விட்டு வழி விலகுன்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கான் பாருங்க. அப்பவுமே ஆண்டவர் விடலை. வாசிங்கக்கா 10. நல்ல கவனம் கேளுங்க. நீங்க போட்டிருக்க உடைமைகளும் உங்களுக்கு வந்திருக்கிற ஆசீர்வாதங்களும் நீங்களும் நான் இன்னைக்கு வாழுகிறது நம்மளால உண்டானது அல்ல, தேவன் போட்ட பிச்சை. ஆமென். ஏசு போட்ட பிச்சைங்க. ஆமென். எங்க ஒரு பிச்சைக்காரன் கை எந்திரம் தெரியுமா, அப்படி நம்ம அப்பை நம்ம மேல கிருபை வச்சு என் பிள்ளை நல்லா இருக்குதுன்னு போட்டது பிச்சை. ஆமென். அந்த பிச்சை என்ன செய்யறோம், நம்மளால சமக்க முடியல, அந்த பிச்சை என்ன செய்ய முடியல, நம்மளால சரியா பயன்படுத்த முடியல. கிருபையை புறக்கணிச்சிட்டு நம்ம பாட்டில் இஷ்டம் போல வாழ்ந்து நினைச்சதோம் கள்ளத்தனமாய் திரும்பி கொண்டு இருக்கிறோம். வாசிங்கக்கா
10 வாசிங்க, எல்லாம் கவனமா பைபிளை பாருங்க. அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போன ஒரு ஆமணுக்காக பரிதவிப்பானால் எத்தனை ஆயிரம் ஜனங்களுக்காக, எத்தனை ஜனத்திற்காக, எத்தனை என் தேசம் அழிஞ்சு போயிருக்கிறது, என் தேச பாவத்தில் இருக்கிறது, எத்தனை விபச்சார விடுதி, எத்தனை குடி அடிமைத்தனத்துக்கு ஒயின் ஷாப்பு, எத்தனை கள்ளப்பதமான ஊழியங்கள் பிறப்பிக்கப்பட்டு தேசத்தில் என்னெல்லாம் நடக்கு, நான் பரிதவிக்க மாட்டேனோ உங்களை என்னை அழைச்சது அதற்காக. ஆமென், ஆமென். எங்க நல்லா தெரிஞ்சிருங்க, இன்னைக்கு நீங்க இந்த சபைக்குள்ள வந்து இருக்கீங்கன்னா கர்த்தரால. ஆமென். இன்னைக்கு இந்த சபையில் வந்து தேவன் உங்களை கொண்டு வந்து வச்சிருக்காருன்னா கர்த்தரால. ஆமென், ஆமென். நல்லா தெரிஞ்சிடுங்க, ஒவ்வொருத்தரும் கூட ஒவ்வொரு திட்டம் இருக்கு. ஆமென். நம்ப முடியுதா உங்களால்? ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு திட்டம், அன்னைமார் மேலே தம்பிமார் மேலே ஒவ்வொரு திட்டம், உங்கள் ஒவ்வொரு மேலே ஒவ்வொரு திட்டம். வயசாயிட்டலாம் இல்லை, ஏதாவது ஒரு கிளை பண்ணுவார், ஏதாவது ஒரு கிளையை எடுத்து வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு தெரியாது, என் அப்பன் செய்கிற சில மறைமுகம் என்ன செய்யாது உங்களுக்கு தெரியாது. ஆண்டவரோடு நீங்கள் உறவாடி பாருங்க, தேவ சமூகத்தில் அதிக நேரம் காத்திருந்து பாருங்க, அதிகாலை செபத்தை ஏறெடுத்து பாருங்க. அதிகாலை என்னை தேடுகிறவர்கள், அதிகாலை என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவர்கள். தேவ சமூகத்தில் காத்திருந்து பாருங்க, உங்களை கொண்டு ஒரு முளைக்க வைப்பார், உங்களை கொண்டு ஒரு ஆசீர்வாதத்தை மற்றவன் மகிமைப்படுவான், உங்களை கொண்டு செய்யக்கூடியதை செய்வார். ஆனால் நீங்கள் நினைக்கிங்க நம்முடைய சுயநீதிக்கு மாத்திரம் தான் நம்ம செபிப்போம். தெரியுமா? என் புருஷனை ரட்சியும், என் குடும்பத்தை ரட்சியும், என் கடனை நீக்கும், எங்கள் அக்கா ஆசீர்வதியும், எங்கள் எதிர் வீட்டை ரட்சியும். இது இல்லைங்க. நீங்கள் திறப்பில் நின்று இயேசுவுக்காக நீங்கள் அழைச்ச அழைப்பு உங்களை எதற்காக இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சு, இயேசுங்கிற ஒரு வார்த்தை உங்கள் காதில் கேட்கப்பட்டு, பைபிளுங்கிற ஒரு வேடை உங்கள் கருத்தில் கொடுத்து உங்களை வாசிக்க வைத்து உங்களை இயேசு இடத்துல தேடினால் கிடைக்கும் என்பதை எதற்காக உங்களை என்னையும் ஆண்டவர் கண்ணை திறந்து விட்டார் தெரியுமா? நீங்களும் நானும் இப்படி ஒரு வைராக்கியம் உள்ள ஜீவியத்தை ஜீவிக்க வேண்டும். இயேசுவுக்காக வைராக்கியமாக வாழ்வதற்குத்தான் நீங்க பிரயாசப்படுவீங்க, நீங்க வாழுவீங்க, பரிசுத்தத்துக்கு இடம் கொள்ளுவீங்க. பிள்ளைகளே, தம்பிமாரே, அன்னைமாரேன்னு சொல்லி ஆண்டவர் நம்ம பக்கத்தில் மடிவா வைந்து என்ன செய்தார்? வணங்கி நிற்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க அதுக்கு தாங்க உங்களை எங்கே அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க நல்லா ஜெபம் பண்ணி பாருங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து வீட்டில் போய், ஆண்டவர் ஏன் மேல் என்ன தரிசனம், எதற்காய் ஏசாயா 46:3 தாயின் கருவில் எதற்கு என்னை உற்பத்தி பண்ணீங்க, எதற்காய் நான் உருவாக்கப்பட்டேன், என்ன நோக்கம் ஆண்டவரே, உங்கள் நோக்கத்துக்கும் உங்கள் சித்தத்துக்கும் உங்களோடு நான் பிணைக்கப்படுவதற்கு எதற்காக இந்த கல்வாரி சிலுவைக்கு வந்தீங்க, எதற்காக எனக்கு ரத்தம் சிந்தினீங்க, எதற்காக இந்த பூமிக்கு வந்தீங்கப்பா, அந்த நோக்கத்தை எனக்கு வெளிப்படுத்துங்கப்பா. நான் கடமைக்கு ஆராதனைக்கு போகக்கூடாது, கடமைக்கு முத்துமாரனை பின்னால் ஊழித்துக்கு போகக்கூடாது, கடமைக்கு நான் முத்துமாரனை பின்பற்றக்கூடாது, கடமைக்காக சபைக்குள்ள போய் இருக்கக்கூடாது, கடமைக்காக நான் வேதம் படிக்கக்கூடாது, கடமைக்காக நான் ஜெபிக்கக்கூடாது. ஆண்டவரே, நோக்கம் என்ன, நோக்கம் என்ன, உங்கள் திட்டம் என்ன ஆண்டவரே, உங்கள் திட்டத்தை எனக்கு வெளிப்படுத்துங்கன்னு சொல்லி ஒருவேளை சாப்பாடு சாப்பிடாம தேவ சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவர் எதற்காக அழைச்சார் அந்த அழைப்பை ஆண்டவரிடத்தில் கேட்டு பாருங்க, என் அப்பன் பேசுவார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பேசுகிற பாதையில், அவர் சொல்கிற பாதையில் நடந்து பாருங்க. நல்ல ஒரு பாட்டு உண்டு, கரடு முரடுன்னு சொல்லி பெருமான் சார் ஒரு பாட்டு படிப்பார். ஒருத்தருக்கும் தெரியாதா? ஏமா நான் தான் முட்டாளு, சரி போகட்டும். அல்லேலூயா. ஆமாம், என்ன சொன்னேன்? மணி ஆகிட்டு போங்கங்கிலோ, கண்ணு இழுக்குது. சோத்திர ஆண்டவரே, அல்லேலூயா. ஆண்டவர் எதற்காய் நமக்கு இந்த ஊழியங்களை, இந்த வாழ்க்கையை கொடுத்தாரோ, இந்த வாழ்க்கையை பிரயோஜனப்படுத்தி நீங்களும் நானும் கொள்ளலை அப்படின்னா கைவிடப்படக்கூடிய சூழ்நிலை என்ன செய்யும்? வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுதேன், தீர்மானத்தோடு போங்க. நீங்கள் நடக்கும்போது தேவ பிரசன்னம் வெளிப்படணும், நீங்கள் பேசும்போது தேவ பிரசன்னம் வெளிப்படணும், நீங்கள் ஒரு பெண்கள் மத்தியில் நிற்கீங்க, பெண்கள் மத்தியில் தேவ பிரசன்னம் வெளிப்படணும். ஆமென், அல்லேலூயா. ஆண்கள் வேலை செய்கிற இடத்துல தேவ பிரசன்னம் நினைச்சணும் வெளிப்படணும். முந்தானத்து ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனேன், முந்தானத்து ஒரு ஃபங்க்ஷன் வீட்டு ஏன்ட வேலை செய்த பையன் வீடு கட்டி பால் காய்க்கிறாப்புல பெரிய அளவில் போட்டு அடித்து என் பேரெல்லாம் போட்டு பெரிய வரவேற்பு போட்டு வச்சுருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் உடம்பெல்லாம் புல்லரிச்சு ஒரு மாதிரி ஆயிடுச்சேன். அப்போ அங்கே போய் நான் நின்றுட்டு எல்லா ஃபங்க்ஷன் அந்த காரியத்தை முடிச்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு அண்ணன் என் பக்கத்தில் இருந்து சொல்கிறாரு, ஓனர், உங்ககிட்ட வந்து இருந்தவன் எவனுமே வீடு கட்டாமல் இல்லை, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கிட்ட சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் வந்தவங்க நல்ல சாப்பாடு சாப்பிடுதான், எங்கிட்ட வீடு கட்ட முடியல, அவ்வளோதான், எங்கள் வாழ்க்கை முடிஞ்சவங்க இன்னைக்கு வீடு கட்டிட்டான். அப்போ என் பக்கத்துலேருந்து அண்ணன் சொல்கிறாரு, ஓனர், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நம்மகிட்ட கம்பெனியில் வேலை பார்த்தேன் 12 பேர் புது வீடு கட்டிட்டான். ஆமென்,
12 பேர் புது வீடு கிட்ட வந்தவங்களாம் நிலைமையை பார்த்தீங்கன்னா ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் வந்தாங்க. ஆனால் கர்த்தர் தலை நிமிர பண்ணார். ஏன் இது உங்களுக்கு சொல்லுமா? நம்ம இடத்துல யார் வந்தாலும் இப்படி என்னமா ஆயிடணும்? ஆசீர்வதிக்கப்பட்டணும். ஆமென், ஆமென் சொல்லுங்க. நம்ம இடத்துல யார் வந்தாலும் என்ன செஞ்சிடணும்? ஆசீர்வதிக்க. நீங்கள் நினைப்பீங்க நம்மகிட்டே ஒன்றும் இல்லை, நம்ம பக்கத்தில் வந்து ஒருத்தன் எப்படி ஆசீர்வதிக்கப்படுவான்? இல்லைங்க, படுவான். ஆமென். என் அப்பனோட உறவாடி பாருங்க, என் ஆண்டவரோட உறவாடி பாருங்க, தேவ மகிமை வெளிப்படும். ஒன்றும் இல்லை, முத்துக்குமாரனை வச்சு பேசுவோம். நான் 1 கோடி ரூபா வீட்டில் இருக்கேன், அவர் எத்தனை லட்ச ரூபா வீட்டில் இருக்காரு? பெரிய மழை வந்தால் வீடு இடிஞ்சு விழுந்துடும், பெரிய மழை வந்தால் அந்த வீடு இடிஞ்சு விழுந்துடும். ஆனால் அவர் 10ல் எத்தனை பேர் நிற்கான்? ஆமென். எத்தனை இடத்துல நோட்டீஸ் அடிக்க அழைக்காங்க, ஏன் இவர் இருக்கிறது யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு சொல்றது புரியுதா புரியலையா? எனக்கு உங்களை கண்ட பயமாக இருக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு எங்கள் முத்துமாரனை பார்க்கும்போது நான் பெருமைக்கு சொல்லலை, முத்துமாரன் எஸ்ஆருக்கும் பெருமைக்கு சொல்ல. ஐயோ, ஒரு தக்காளிக்கு உற்சார் கூட தரமுடவா. அல்லேலூயா. 2 ஆவத டிக்கெட்டு தான். முத்துமாரனே இருக்கிற ஸ்தலம் நாளைக்கு பெரிய ஒரு வெள்ளம் வந்தால் இடிஞ்சு விழுந்துடும். ஆனால் என் தகப்பன் வெளியே என்ன செய்தார் தெரியுமா? தெரியாதா? இல்லை நடிக்கீங்களா? ஏன் வெளியே என்ன செய்தார்? மகிமையான காரியங்களை செய்தார். அல்லேலூயா. ஐயா வந்தோடனே சபையில் சொன்னார் பத்திலா, ஜனவரி மாதம் பார்த்தது, திரும்ப அவர் வந்திருப்பது நல்லது. அவர் என்ன வேஷமா போட்டீங்க ஐயா? ஐயா உண்மையை தானே சொன்னீங்க. அவர் உண்மையை அல்லேலூயா. இப்படி நம்மகிட்ட ஒன்றுமே. இப்போ அண்ணன் என்ன இருக்குன்னு நினச்சிங்க? பெட்ரோல் இல்லை போகும்போது வண்டியில் காரில். ஏன் உண்மையை சொல்கிறேன், 2 பாயிண்ட் தான் பெட்ரோல் இருக்கு. புலம்புதாரு, ஓ பெட்ரோல் இல்லையே, பெட்ரோல் இல்லையே, பெட்ரோல் இல்லையே, பெட்ரோல் இல்லையே, பெட்ரோல் இல்லையே. அப்போ நான் பாயிண்டை பார்த்துட்டு சொல்லுவேன், அண்ணன் பேட்டு வண்டி வந்துடும். ஆனால் அவருக்கு அங்கே எதிர்பார்ப்பு, ராஜா வாராரு, முத்துக்குமார் வராரு. எத்தனை பொண்ணாட தெரியுமா? நீங்கள் பார்த்துருக்க முடியே, நான் பார்க்கேன், அவர் கூட போகிறதுனால பார்க்கேன். பெரிய பெரிய ஊழியர்கள், பெரிய பெரிய ஒரு டைம் இப்போ இடையில போயிருந்தோம், ஒரு 600 பேர் 700 பேர் இருக்கலாம் ஒரு சபையில். 3 ஐயர்வாள் என்ன, 3 ஐயர்வாளும் இவரை விட்டு அவர் காலில் விழுந்துருவாங்க போலுக்கு. ஐயர்னா தெரியுமா? உச்சந்தேருந்து உள்ளாங்கள வரைக்கும் வெள்ளை வெளியேன்னு இருப்பாங்கல்ல, அண்ணா அவரை போல ஐயர், அதுதான் ஐயர். ஏமா அவங்க விட்டா இவர் காலில் விழுந்துருவாங்க போலுக்கு, அவ்வளோ தலைவணி நிற்காங்க. ஏன் இதை சொல்கிறேன்னு தெரியுமா? நம்ம இடத்துல ஒன்றும் இல்லட்டாலும் சரி, நம்மளை கொண்டு மகிமை வெளிப்படும். ஆமென். இன்னைக்கு நான் ஓப்பனாக அந்த ஃபுல்பீட்லன்னு சொல்கிறேன், எங்கள் ஊழியத்தில் ஒரு ஸ்டெப்பு வளர்ச்சிக்கு காரணமே முத்துக்குமார் தான். ஆமென். நான் திரும்ப சொல்ல, அவரை பெருமைக்கே சொல்ல, தேவ நாம மகிமைக்கே சொல்கிறேன். ஆமென். இன்னைக்கு என் ஊழியம், நான் பிஸ்னஸ் மேன், கோடிக்கணக்கான அளவுக்கு என்கிட்ட சொத்து இருக்குது, எல்லாருக்கும் என்கிட்ட. ஆனால் இந்த பரிசுத்த வேதாகமத்தை தூக்கி எங்கள் ஊழியத்தை அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு நான் 12 நாள் சாப்பிடாம தாடி மீசையெல்லாம் வளர்த்து கேவலமாக இருந்து கண்ணீரோடு இருந்த வேளையில் என்ன பண்ணணும் அங்கலாச்சிக்கிட்டு ஒரு சபையில் போய், ஏசப்பா என்ன ஆண்டவரே செய்யணும், ஒரு சபையில் போய் தள்ளாடி ஒரு கிராமத்தில் போய் உட்கார்ந்துருந்த போது தான் இந்த பிரதர் வந்தார். ஆமென், ஆமென். அங்கே அவர் பாடின பாடல், அங்கே அவர் ஆராதிச்ச ஆராதனை, எங்கே ஒரு ஃபுல்பீட்டில் ஆராதிச்சாருங்க. இப்போ நம்மளாம் பாய்ப்பு கீபோர்டு இருந்தால் தான் பிரசனை வருங்க. அங்கே ஒரு மண்ணம் கட்டியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது அந்த சர்ச்சில். இவர் பாடினார், இவர் ஆராதிச்சார், தேவ மகிமை என்னை தொட்டது. ஆமென். என் ஊழியத்தில் ஒரு உயிர் மூச்சு வந்தது. ஆமென். அன்னைக்கு நான் முடிவெடுத்தேன், இயேசு என்னோட கூட இருக்கிறார். அப்போ என் அழைச்ச அழைப்பு உண்மைதான் என்பதை நான் அறிந்த அண்ணனிடத்தில் போய் உடனே ஒப்புரவாயி அவர் இடத்துல நண்பத்தை பழக்க வழக்கத்தை கூட்டினேன். இன்னைக்கு ஒரு உடன்பரப்பாக என் ஆண்டவர் எங்களை வைத்திருக்கிறார். ஆமென். எதற்காக இதை சொல்ல தெரியுமா? அவர்கிட்ட என்ன இருக்கு? ஆமென். அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஆனால் உள்ள என்ன இருக்கு? என்ன இருக்குமா? இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவுடைய பிரசன்னத்தை மகிமையும் அவர் வச்சிருக்கிறதுனால தான் எங்கெல்லாம் போய் நிற்கிறாரோ அங்க தேவ பிரசன்னமும் தேவ வல்லமை என்ன செய்து வெளிப்படுது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் திரும்ப சொல்றேன், அவரை பிரியப்படுத்துவதற்கோ என்னை பிரியப்படுத்துவதற்கோ எங்களை மெச்சுக்கொண்டு உங்களிடத்தில் பேசுவதற்கு அல்ல. தேவ நாமம் மகிமைப்படுவது எப்படியாப்பட்ட பிச்சை எடுக்கிறோம் என்ன செய்யும்? மகிமை உண்டாக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் நீங்கள் இருக்கிற நிலைமை யோசிச்சு, நம்மகிட்டே ஒரு ட்ரெஸ்ஸு போட வழி இல்லை, நமக்கே உழைப்பு இல்லை, நமக்கே வீடு இல்லை, நமக்கே ஒன்றும் இல்லைன்னு சொல்லி தன்னைத்தானே வருத்திக்கப்பட்டுக்கிட்டு தன்னைத்தானே முட்டாள்தனமாக நினச்சிட்டு செய்யக்கூடியதை செய்யாமல் வாழக்கூடிய பிரகாரம் வாழாமல் தனக்குத்தானே இனம் கொண்டு வாழாமல் இயேசு எதற்காய் வந்தார். ஆமென். நீங்களும் நானும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதம் இருக்குன்னு தாங்க அவர் வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை என்னையும் வாழைப்பதுக்கு எங்கே வந்தார்? இயேசு கடந்து வந்தார். அல்லேலூயா. 11 வாசிங்க, ஒண்ணே வாசித்து முடிக்க போறோம். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 1,20,000 பேரு
ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவன் சொல்றாரு பத்தில, எத்தனை லட்சம் இருக்குப்பா, இதுக்காகத்தானே உங்களை அழைச்சேன். ஆமென். ஏன் ஆமென் சொல்லுங்க, ஏன் வருத்தப்படுதிய? வாய் பிறக்க முடியுங்க. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஆமென். அதுக்கு தானே அழைச்சாரா இல்லையா? போப்பா நேரம் ஆயிட்டீங்களா? ஏமா எதுக்கு அழைச்சாரு? அப்படி நாம மகிமைப்படுவதற்கு. அல்லேலூயா. இயேசுவுக்காக ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும், ஒரு பாட்டு இல்லை, ஒரு வாழ் இல்லை வாழ்ந்தாலும் உம்மோடு, மரித்தாலும் உம்மோடு. அல்லேலூயா. அல்ல, இன்னையிலேருந்து எல்லாரும், ஆண்டவரே என் வாழ்க்கையில் இருக்கிற சுயநிதியை விட்டுருந்தேன் ஏசப்பா. எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி இருந்த இடத்துல அப்படியே அர்ப்பணிச்சு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும், ஆண்டவர் இவ்வளோ நாள், இத்தனை வருஷமும், எனக்கு இத்தனை வயசாயிட்டு, இவ்வளோ நாள் நான் சுயநீதியாக வாழ்ந்துட்டேன். இன்னிலேருந்து சுயநீதியிலேருந்து என்னை வெளியே கொண்டு வாங்க. சுயநீதிங்கிற ஒரு வேர்டு எனக்கு வரக்கூடாது. நான் யோனாவை போல் வாழ்ந்தது போதும், நான் பரியாசம் பண்ணது போதும், உங்களை நான் திட்டினது போதும், உங்கள் சமூகத்தை விட்டு நான் விலகினது போதும். எல்லாரும் கண்களை மூடி, கண்ணை உருட்டாமல் பிறட்டாமல் எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் உங்களை நீங்கள் அர்ப்பணிச்சு, ஆண்டவரே எனக்கு போதும்ப்பா, நான் இனி மகிமைக்குள்ளே போகணும், இவ்வளோ நாள் சுயநிதியாக வாழ்ந்தது போதும், சுயநிதியை விட்டு நான் வெளியேறணும். குடும்பத்தில் சுயநிதி, சபையில் சுயநிதி, அண்ணன் இடத்துல சுயநிதி, மனைவியின் இடத்துல சுயநிதி, பிள்ளைகளிடத்துல சுயநிதி, திருச்சபையில் சுயநிதி, எங்கேயுமே என் வாழ்க்கையில் சுயநிதி இருக்கக்கூடாதுப்பா. வேலை ஸ்தலங்கள் எங்கேயும் இல்லாதபடி உங்களிடத்தில் எனக்கு சுயநிதி இருக்கக்கூடாது. உங்களை நான் சுயநிதியை பின்பற்றக்கூடாது. உங்களை நான் சுயத்துக்காக தேடக்கூடாது. நீர் எதற்காக என்னை அழைத்தீரோ, எதற்காக தாயின் கருவிலை என்னை உருவாக்குனீரோ, அந்த நோக்கத்தை, திட்டத்தை நான் அறிந்து வாழ்வதற்கு என் இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு நிமிஷம் எனக்காக இறங்கி வாங்க. ஒரு நிமிஷம் உங்க ரத்தத்தினால என்னை கழுவுங்க. ஒரு நிமிஷம் என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு கேளுங்க. பரிசுத்தத்தை கேளுங்க. ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும், ஆண்டவரே என்னை உருவாக்கும். என்னை எதற்கு அழைச்சீரோ அந்த அழைப்புக்கு நான் வாழுவதற்கு என்னை நான் ஒப்பு வைக்கிறேன். என் வழியை நான் ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுங்க. சங்கீதம் 37:5 ஆண்டவர் சொல்லுவார், உன் வழியை உன் கர்த்தருக்கு ஒப்புவி, அவர் உன் காரியங்களை வாய்க்கப்படுவார். நீங்க வழியை ஒப்பு வச்சு பாருங்க, நீங்க அர்ப்பணிச்சு பாருங்க, மகிமையான காரியங்களை செய்வார். தொடர்ந்து நாம் அன்பு சகோதரருடைய சிறப்பு பாடலுக்காய் நாம் யாவரும் எழுந்து நிற்போம். அப்போது நம்மை நம்முடைய காணிக்கை